குட் மார்னிங். டெஸ்ட் 6 மாடர்ன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், நம்ம வீடியோஸ் பார்க்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேற்று எழுதியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து இதுல இதுக்கான ஆன்சர் ரைட்டிங் மட்டும் இல்லாம இதுல ஏதாவது டவுட்ஸ்னாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா. அப்ப இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின் இது இல்லையா? இதுல வந்து சப் கொஸ்டின்ஸோ டிவல் கொஸ்டின்ஸோ கிடையாது இது இல்லையா? அப்ப நேரடி கேள்வி. அப்ப நேரடி கேள்வி அப்படின்னா இதுக்கு பதில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ். அப்ப ரூட் வேர்ட் என்ன? ஃபேக்டர்ஸ், காரணிகள். யாருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் வர்றதுக்கான காரணிகள் என்ன அப்படின்றது மட்டும்தான். அப்ப இதுல நம்ம எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னா காரணிகள், அதாவது நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ லைன் கொடுக்கலாம். சரியா? இந்தியாவுல ஐரோப்பியர்கள் இவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. டேனிஷ், முதல்ல போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், பிரெஞ்சு, டேனிஷ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு காரணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போடணும். சரி, ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற வந்து ஹெட்டிங் போடணும். அது ஹெட்டிங் போட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். கன்க்ளூஷன் இஸ் நாட் நீடட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் கன்க்ளூஷன் போடுறீங்கனாலும் ஒரு லைன்ல போடலாம். ஈவன் இவ்வளவு ஐரோப்பியர்கள் பலர் வந்திருந்தாலும் ஆங்கிலேயர்களே இந்தியாவை ஆக்கிரமித்தனர் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டு முடிக்கலாம். இல்ல போடலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் வந்து கொடுக்கல. நாட் நெசசரி, ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்குள்ள போயிட்டாங்க. இருந்திருந்தாலும் வந்து இது ஆல்ரெடி வந்து சிங்கிள் லைன், அதாவது கொஸ்டினே பாத்தீங்கன்னா ஒன் லைனர் கொஸ்டின் இது. அவ அப்படின்னு இருக்கும்போது நம்ம டைரக்டா லிஸ்ட் அவுட்ங்கிற கேள்விக்கான பதில் எழுதுற மாதிரி இருக்குது. சரி, ஏன்னா லிஸ்ட் அவுட் எனுமரேட் அப்படின்ற கேள்விக்கு வந்து டைரக்டா 1 2 3 போற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஒரு லைன் மேல ஹெட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஐரோப்பியர்கள், இப்போ இந்தியாவில் ஐரோப்பியர்கள் வருகைக்கு வழிவகுத்த காரணிகள் யாவை அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்துல காரணிகள் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கணும்ல. நீங்க என்ன எதுக்கு இந்த பதில் எங்க எழுதிருக்கீங்க? இந்த பதில் என்ன பேசேஜ்? இது பேசேஜ் டீல்ஸ் அபவுட் என்ன அப்படின்றது இருக்கணும் இல்லையா? நீங்க ஹெட்டர் கூட கொடுக்க வேண்டாம். இங்க இந்த இந்த ஹெட்டர் கூட கொடுக்காம ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கணும்ல. அதை நீங்க இப்ப செய்ய தவறுறது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அது அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதுல முக்கியமான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மது அபிநயா எழுதியிருக்காங்க. டிஸ்கவரி, கடல் பாதையை வந்து கண்டுபிடித்தது, டிஸ்கவரி ஆஃப் காம்பஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, கான்ஸ்டாந்தினோப்பிளுடைய வீழ்ச்சி. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க இவங்க. எதனால் தட் இஸ் ஃபைன், நோ நோ நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. அதுக்கப்புறம் லுக்ரேட்டிவ் ட்ரேட், அதாவது ரொம்ப இந்தியாவில் வரக்கூடிய பொருட்கள் வந்து 100 மடங்கு 80 மடங்கு அதிக விலைக்கு வித்துச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இது பண்ணதுனாலதான் இது வந்தது. நாங்க டீல்ஸ் அபவுட் மதுப்பிரியா. ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப். திஸ் இஸ் நைஸ். ஸோ ஆஃப்டர் கேப்சரிங் கான்ஸ்டான்டினோப்பிள், யூரோப்பியன் லேண்ட் ரூட் ஃபார் ட்ரேட் இஸ் க்ளோஸ்ட் டு ஓவர்கம் த யூரோப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் சி ரூட். சூப்பர். ஸோ இந்த இது இப்படி இருக்கும்போது அதை பாக்ஸ் பண்ணியிருக்கனால ஏன் மதுப்பிரியா இது நீங்க கரெக்டா அந்த டைம்குள்ள முடிச்சிட்டீங்களா? ஏதாவது எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு எடுத்துச்சா இல்ல அந்த டைம்குள்ள முடிச்சிட்டீங்களா? இந்த டைம்குள்ள முடிக்கல சார். எனக்கு 1 hour 45 minutes ஆயிடுச்சு. அப்போ ஒரு 1/4 மணி நேரம் எச்சா இருக்கு இல்லையா? சாரி, 1 hour 45 minutes பட்சத்தில் இல்ல. உங்களுக்கு வந்து 45 minutes 1 hour தான் உங்களுக்கு டைமே. அப்போ 1 hour 45 minutes திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா நீங்க அந்த 1 hour எழுதும் போது தான் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன், வித்தின் அந்த பிரிஸ்கிரைப்டு டைம் தான் உங்களுக்கு மார்க்கை பேக்கெட் பண்ணும். சரியா? ஸோ பிரசன்டேஷன் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? ஆனா இதை நீங்க 1 hour செய்யும் போது மட்டும்தான் அது தட் மேஜிக் ஹேப்பன்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தாராளமா முனிசிபாலிட்டி கமிஷனரை அப்படியே பாக்கெட்டுக்குள்ள போட்டு தூக்கி போயிட்டே இருக்கலாம். சரியா? ஆனா அந்த டைம்குள்ள பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப அதிகம், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா கூட காலப்போக்கில் நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேவா? இது அப்படின்னா எழுத முடியாது. அப்ப எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க 300 மார்க்குக்கு எழுத மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பாக்குறச்ச அபினியாவுடைய பிரசன்டேஷன் இஸ் ஃபைன். ஹெட்டிங் இருந்தா பண்ணலாம், இதுக்கு தாராளமா மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நிறைய மார்க்கே கொடுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஷீ பேக்கெட்ஸ் மார்க் ஆஃப் 6. நீங்க வந்து இது எழுதி ஸ்கிரைப் டைம் எழுதுறதுனால இது ஆன்சர் அப்படின்னு பாக்குறச்ச இது இன்வேலிட் தான். ஓகேவா? இருந்தாலும் நீங்க இந்த பிரசன்டேஷனை கொண்டு வந்திருந்தா, ஹைப்போதட்டிக்கலி ஸ்பீக்கிங், நீங்க இதை பிரிஸ்கிரைப் டைம்குள்ள எழுதிருந்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இதுக்கு 7.5 மார்க்குங்கிற மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? 7.5 மார்க்குங்கிற மாதிரி கிடைச்சிருக்கும். காயத்ரியும் அவங்களுடைய பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டை அடைந்தார். போர்ச்சுகீசியர்கள் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு இந்திய பெருங்கல் ஆதிக்கம் செலுத்தி அதிக லாபத்தை ஈட்டினர். ஓகே, இதுல வாஸ்கோடகாமா வந்தாங்க. ஓகே. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த இளவரசர் மாலுமி. ஓகே, அது ஓகே. துருக்கியர்கள்,
லாபத்தை பத்தி பேசியிருக்கீங்க, வாணிபத்தை பேசியிருக்கீங்க. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பேசுனீங்களா? யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பேசுனீங்களா? அதை பேசல. அத நீங்க அந்த பாயிண்ட் முக்கியம். யாரெல்லாம் வந்தாங்க, சரியா? ஏன்னா டேனிஷ் டேனியர்கள் அவங்க பேர்ல மென்ஷன் பண்ணிருக்கணும்ல, அது வரல. சோ யார் வந்தாங்க, ஹூ அப்படின்ற கேள்வி பதில் சொல்லல. அதுக்கப்புறம் லாபத்தை சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. கான்ஸ்டான்டினோபிள் சொல்லியிருக்கீங்க, ஓகே. இருந்தாலும் இவங்க பாருங்க, காம்பஸ் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் அது கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், மெயின்ஸ்ல இருக்கும், சரியா? காம்பஸ் இருக்கும், அந்த விஷயம் இருக்கு. So அது வந்து அந்த ஒரு பாயிண்ட் இல்லாததுனால, இது 2 பாயிண்ட் சொல்ல போனா, 2 பாயிண்ட் இல்லாததுனால யூ கெட் 5.5. ஓகேவா? இந்த ஹெட்டிங்கும் கொடுத்து அந்த 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருச்சுன்னா, எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம பிரசன்டேஷனும் இருக்கணும், டைம் இருக்கணும். சரி, இது வந்து ஒரு ஓவரால் கேம் தான். இங்க நல்லா யாரு பேட்ஸ்மேன் யாரு, நல்ல பவுலர் யாரு, நல்ல கீப்பர் யாரு, அப்படி கிடையாது. இங்க ஆல்ரவுண்டர் இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க வந்து பிரிஸ்கிரைப் டைம்லயும் எழுதணும், கரெக்டா? தேவையான நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃபேக்டர்ஸ், காரணின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப காரணி 3 காரணி சொல்றவனுக்கு நிறைய மார்க் கிடைக்குமா, 6 காரணி சொல்றவங்க நிறைய மார்க் கிடைக்குமா? ஏன்னா கேள்வியே காரணி தான். அப்ப அதிகமான காரணிகள் நம்ம சொல்லும் பொழுதுதான் அந்த நீங்க 3 காரணி எழுதி அதை நிறைய 4, அது 3 காரணிக்கு ஒவ்வொரு காரணிக்கும் 4 4 லைன் அப்படின்னு எழுதி நீங்க 12 லைன் எழுதுறதுக்கு பதிலா, சரியா, 6 காரணிக்கு வந்து 2 2 லைன் எழுதுனீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? அதுவும் 12 லைன் தானே ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒருவன் என்ன செய்யறான், இவன் 3 காரணி எழுதியிருக்கான், இவன் 6 காரணி எழுதியிருக்கான். இவன் 3 காரணி எழுதி 2 பேரும் பக்கத்தை நிரப்பணும் தான், 2 பேருமே பக்கத்தை நிரப்பணும் தான். இப்ப இவன் 1 காரணிக்கு 2, 3 காரணிக்கு 4 4 லைன் எழுதியிருக்கான். அப்பனா இவனுக்கும் பக்கம் நிரம்பும். அதுவே இங்க இருக்கிறவனுக்கு 1 காரணி 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி 6 காரணி எழுதியிருக்கான். ஆனா ஒவ்வொன்றுக்கும் 2 2 லைன் தான் எழுதியிருக்கான். அப்ப இவனுக்கும் பக்கம் நிரம்பும். அப்ப சொல்லுங்க, யாருக்கு மதிப்பெண் அதிகமா கிடைக்கும்? 2 பேரும் பக்கத்தை நிரப்பிட்டாங்களா, வெரி குட். சொன்ன டைம்ல முடிச்சிட்டாங்களா, வெரி குட், சரியா? ஆனா இருந்தாலும் மார்க் அதிகம் யாருக்கு கிடைக்கும்? இப்ப நீங்களே பாத்தீங்க, காயத்ரியும் பக்கத்தை நிரப்பிட்டாங்க, அபிநயம் பக்கத்துல நிரப்பியிருக்காங்க. ஆனா யாருக்கு மார்க் அதிகமா கிடைச்சிருக்கு? புவனேஸ்வரி, உங்களுக்கு புரியுதா? ஏன்னா கேள்வி என்ன? காரணி சிங்கிள் லைன், இது ஒரு லைன், அது அவ்வளவுதான். காரணியை சொல்லணும். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா ஐரோப்பியர்களா, அது ஜென்ரலான டேர்ம். அப்ப ஐரோப்பியர்கள் யார் வந்தாங்க? ஸ்பானிஷ் வந்தாங்களா இந்தியாவுக்கு? ஸ்பானியர்கள் வரவே இல்லை. ஜெர்மானியர்கள் வந்தாங்களா இந்தியாவுக்கு? ஜெர்மன்ஸ் வரவே இல்லை, இல்ல இல்லையா? ஆப்பிரிக்காவுக்கு ஜெர்மன்ஸ் போனாங்க. பிரேசில் அந்த நாடுகளுக்கு, வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளுக்கு ஸ்பானிஷ் போனாங்க. அப்ப அவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு வரவே இல்லை, கிழக்கு பக்கமே வரல அவங்க, சரியா? அப்ப அப்படி அது வராத பட்சத்துல அந்த அந்த அப்ப யார் வந்தாங்கன்னு எழுதணும்ல. ஐரோப்பியன்ஸ் எல்லாருமே வா, ஐஸ்லாந்துக்காரங்க நார்வேக்காரங்களாம் வந்தாங்க இந்தியாவுக்கு. அப்ப அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருக்கலாம். அந்த விஷயத்துல மதுப்பிரியோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த ஆன்சரையே அவங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரையே பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே விஷயம், அந்த டைம்குள்ள முடிக்கணும், அதுதான் விஷயம். ஓகேவா? கமிங் டு தீபன். ஓகே, ஓகே, குட், குட். அவுரங்கசீப்ல இதுக்கு தேவையில்லைங்க. அவுரங்கசீப் வந்து ஃபால் வாஸ்ட் வெல்த், அவுரங்கசீப்ங்கிற பாயிண்ட்ல தேவையில்லை. அவுரங்கசீப் எப்போ வர்றாரு கதைக்குள்ள? நம்ம 1498 15ஆம் நூற்றாண்டுல பேசிட்டு இருக்கோம் நம்ம, சரியா? ஹெவி டிமாண்ட், ஓகே, வெரி வாஸ்ட் வெல்த், ஹெவி டிமாண்ட், நேவிகேஷன் டெக்னாலஜி, அதாவது காம்பஸ்ங்கிறது நேவிகேஷன் டெக்னாலஜின்னு போட்டீங்க, வெரி குட். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்தாங்கங்கிற வார்த்தை இருக்கா? இல்ல. ஹூ வேற யூரோப்பியன்ஸ்ங்கிற வார்த்தை இல்ல, இல்லையா? அதுக்கப்புறம் கலிக்கட் வந்துருச்சு, இது வந்துருச்சு, காம்பஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, கான்ஸ்டான்டினோப்பிள் சொன்னீங்களா? கான்ஸ்டான்டினோப்பிள் எழுதியிருக்கீங்க, ஓகே. இதெல்லாம் இயர்ல அண்டர்லைன் பண்ணணும், ஃபைன். இருந்தாலும் வந்து பாக்குறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி இல்ல உங்களுடைய பிரசன்டேஷன், இல்லையா? நீங்க ஒரு பாயிண்ட் தான் மிஸ் பண்ணிருக்கீங்க. தீபன், புரியுதா? வெரி குட். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சைடு அலைன் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த சைடு அலைன் பண்ணாத, இந்த பக்கம் அலைன் பண்ணுங்க. இந்த சைடு அலைன் பண்ணுங்க, இங்க ஸ்பேஸ் விடுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸை நீங்க பார்க்கணும். பதில் எழுதும் போது இங்க பாயிண்ட் எழுதுறீங்க, இது 1ன்னு போடுறீங்கன்னா இப்படித்தான் வரணும் பதில். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 1ன்னு போட்டு இப்படி போட்டுருங்க. இது கூடாது, இது கூடும். நீங்க எப்படி எழுதிருக்கீங்க புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் போட்டா இந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் வரணும் ஆன்சர்ஸ், இந்த பக்கம் இருக்கணும். லைக் எங்க பாத்தீங்களா?
சோ காரணின்னு கேட்டிருக்கா. அப்ப காரணின்றத 1 2 3னே சொல்லலாம். நான் பாரு 4 காரணி கொடுக்குறேன் பாரு, உனக்கு மார்க் கொடு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். புரியுறதா? சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ யூ ஆல்சோ இந்த ப்ரெசன்டேஷன் இங்க குறைஞ்சிருக்கு, பாயிண்ட் ஒன்று குறைஞ்சிருக்கு. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்க 5.5 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? ஓகே. ஆனா தீபன் இப்போ வந்தது இட்ஸ் வெரி குட். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ராபர்ட் கிளேஸ் கன்சிடர்ஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. எக்ஸ்பிளைன். அப்போ வந்து இங்க வந்து ஒரு கூற்றை கொடுத்து அந்த கூற்ற விவரின்னு சொல்றான் இல்லையா, கூற்ற விளக்குன்னு சொல்றான். அப்ப அந்த கூற்று கண்டிப்பா சரியானத கூற்றா தான் இருக்கும். தவறான கூற்ற சொல்லி விளக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டான். அப்ப அந்த கூற்று சரிங்கிறத நீங்க எப்படி நீங்க அவன் சொல்றாங்கிறதுக்காக நீங்க சரி ஒத்துக்க முடியாதுல்ல. நீங்க அதுக்கு எப்படி ஒத்துக்கிறீங்க அந்த கூற்று சரிதான் அப்படின்ட்டு? அப்ப அவர் எதனால வந்து அவர் ஃபாதர் ஆஃப் ஃபவுண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படின்றத தான் நீங்க வந்து இன்ட்ரோவா எழுதணும். வை ஹி இஸ் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நீங்க ஒரு பேரா எடுத்துக்கலாம், இல்ல 2 பேரா கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 1 பேரா ஆர் 2 பேரா, 2 பேரா வந்து ஒய் ஹி இஸ் த ஃபவுண்டர், அவரை பத்தின கதைகள், அதாவது பிளாசி போல ஜெயிச்சது, சரியா? 1757 வந்து அவர் செய்த விஷயம், ஆற்காட்டு வீரராக வந்து திகழ்ந்தது, கர்நாடக போர்ல ஆற்காட்டு வீரர்களாக இருந்தது, இதெல்லாம் முக்கியமான திருப்பு முனைகளா அவர் இருந்திருப்பார் இல்லையா? ஆற்காடு கர்நாடக போர்களையும் சரி, அதே போல பிளாசி போர்ல ஜெயிச்சதுக்கான காரணம் அவர் தான். ஸோ பிளாசி போர்ல ஒரு இந்தியரை தோற்கடிச்சதுதான் முதல் கதை. ஸோ இவர் ராபர்ட் கிளைவ் ப்ரூவ்டு தட் அன் இந்தியன் கிங் கேன் பி டிஃபீட்டட். தேர் ஒர்த்லெஸ். அவங்க அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. அவுரங்கசீப் இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த அளவுக்கு ஆளுமை நிறைந்த நபர்கள் இந்தியாவில் இல்ல, அதை விட நம்ம பவர்ஃபுல் அப்படின்றத வந்து அவர் தான் நிரூபிச்சார். ஒரு கம்மி, அதாவது குறைந்த ஆட்களை கொண்ட, கம்மி அளவு ஆட்கள் தான், சரியா? வெரி ஃபியூ ட்ரெயின்டு, பயிற்சி அடைந்த நவீன ஆயுதங்களை கொண்டு, சரியா, அட்வான்ஸ்ட் அம்யூனிஷன்ஸ், நவீன ஆயுதங்களை கொண்ட சிறிய படையை வைத்து இந்தியாவுடைய மாபெரும் அரசர்களை உங்களால வீழ்த்த முடியும். வெறும் 900 படை, 900 வீரர்களை வச்சு 10,000 வீரர்களை வீழ்த்த முடியும் அப்படின்னா எப்படி 1000:1 ஒருத்தன் 10 பேர் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். அந்த போர்ல ஜெயிக்க முடியுமா? உன்னை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை உன்னோட போர்ல சந்திச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல என்ன பயமா இருக்கும்? என்ன பயம் இருந்திருக்கும்? இவ்வளவு பேர் இந்தியாவை நம்ம ஆக்கிரமிப்பு செய்ய போறோம்னா என்ன பயம் இருந்திருக்கும் உங்களுக்கு? இவனுங்க பெரிய ஆளுங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. ஆமா, அதான பயம். எண்ணிக்கையில் அதிகம், இவங்க எண்ணிக்கையில் அதிகம், நம்ம வெறும் ஒரு 4000 5000 பேர் தான் இந்தியா இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல நம்ம இருக்கோம், சரியா? நம்ம நிறம் வேற. நம்ம எப்படி இவங்களை ஆட்சி செய்ய முடியாது? ஏன்னா இவங்க நம்ம மக்கள் நம்மளை ஏத்துக்க போறது இல்ல, இல்லையா? நம்மளுடைய நோக்கம் என்னது? இங்கிருந்து நம்ம லாபம் அதிகமா அடையணும் அப்படின்றத நோக்கமா இருந்திருக்கும். பிளஸ் அவங்க பலசாலிங்கிற பலம் இருந்திருக்கும், பலசாலி அப்படின்ற பலம் இருந்திருக்கும். அப்ப எப்போ வந்து நீங்க ஒரு எதிரியை தூக்க முடியும்? பலசாலி இல்லைன்றதுதான். அப்ப ராபர்ட் கிளைவ் தான் இந்த ஐரோப்பியாவுக்கு புரிய வச்சாரு, இங்க இருக்கிறவங்க இந்த உங்க பலசாலி கிடையாது, ஒரு ஃபியூ வெறும் எண்ணிக்கையில் குறைந்த நல்ல பயிற்சி அடைந்த நவீன ஆயுதங்களை கொண்ட நபர்கள் எத்தனை பேர் ஆப்போசிட்ல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், சரியான வியூகம் அமைப்பது மூலியமா ஜெயிக்க முடியும். பிரித்தாளும் சூழ்ச்சி. ஏன்னா ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு? 2வது முக்கியமான ஆட்சி. ராபர்ட் கிளைவ் பண்ண விஷயத்தை தான் அடுத்து வரக்கூடிய எல்லாருமே செய்யறானுங்க, சரியா? இந்த ட்ரைனிங் பக்கா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மிலிட்டரி பக்கா ட்ரைனிங் இருக்கும். பாத்தீங்களா, சிப்பாய்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? தொப்பி போடு, ஆக்னிவ் தொப்பி போடு, வெள்ளூர் கழகம் காரணமான ஆக்னிவ் தொப்பி, கரெக்டா? பீரங்கிகள், துப்பாக்கிகள், இது எல்லாத்தையும் கொண்டாந்தாங்க, சரியா? மிலிட்டரி ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்தியர்களை சிப்பாய்கள்ல எடுத்துக்கிட்டாங்க, இந்தியன் சிப்பாய்ஸ். இந்தியர்கள்ல வெள்ளக்காரனை மட்டும் நம்ம எண்ணிக்கையில நம்ம அங்கிருந்து ஆளை கொண்டு வர முடியாது, இங்கிருந்து ஒருத்தனை எடுத்து நம்ம அவனை வெள்ளக்காரனை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி கார்ன்வாலிஸ் போலீஸ் அப்படின்ற விஷயத்துல கொண்டாந்தாரு. இதெல்லாம் இதுக்கு யார் புலியா சொல்லி போட்டது? யாரு? ராபர்ட் கிளைவ் தானே. நான் சொல்ல முடியுதா? இந்தியர்களை நீ உனக்கு வந்த வெள்ளக்காரனுக்கு இந்தியன் தான் எதிரி. அப்ப இந்தியனை எப்படி நீ ஆட்சி பண்ண முடியும்? அவனால எப்படி ஆட்சி பண்ண முடியும்? பயத்தால எப்படி கட்டுப்படுத்தும்? நின்று யூ கேன் யூஸ் ஃபியர். அதுக்கப்புறம் வேற எப்படி கட்டுப்படுத்த? பிரித்தாலும் சொல்லிச்சு, டிவைட் அண்ட் ரூல். பிரித்தாலும் சொல்லிச்சு. இந்த டிவைட் அண்ட் ரூல் எப்படி பண்ணாரு அவரு? பிளாசி போர்ல சொந்த சிராஜுத்தௌலாவுடைய தளபதியவே என்ன பண்ணாரு? அவருக்கு எதிராக மாத்தி விட்டாருல்ல. பிளாசி போர்ல எப்படி ஜெயிச்சாரு ராபர்ட் கிளைவ்? பிரித்தாலும் சொல்லிச்சு தானே. மீர் ஜாஃபர்ட்ட போயிட்டு, தம்பி இவர் போயிட்டாரா, நீதான் அடுத்த தளபதி, நீதான் அடுத்த மன்னன், நீ போர்ல அவர் நிக்காதன்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரு. அப்ப இந்த பிரித்தனம் சூழ்ச்சி முதல்ல செஞ்சது இவர் தான். இந்த சூழ்ச்சியை தானே அடுத்தடுத்த காலகட்டங்களை செஞ்சாங்க, இல்லையா? பக்கா அம்யூனிஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது, அம்யூனிஷன்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆற்காடு போர்ல பார்க்கலாம். இது அவர் ஆற்காடு கோட்டையை ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சிருந்திருப்பாரு.
கிட்டத்தட்ட 40 நாள் பிடிச்சு வச்சிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு படை வர பட்சத்துல வந்து அவங்க அந்த போற கர்நாடக போரை ஜெயிச்சிருக்க முடியும். சரியா? சோ அதெல்லாம் நவீன அபினிஷன் தான் அந்த கோட்டை எப்படி அவர் பிடிச்சி வச்சிருந்தாருங்கிறனால அவர் ஆற்காடு வீரர் அப்படின்றாரு. சரியா? சோ இது எல்லாமே வந்து பிளஸ் எக்கச்சக்க செல்வம். ராபர்ட் கிளைவ் ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டான். சரியா? அப்ப லண்டன் மாநகரத்துடைய ஓவர் நைட் 10 உலக டாப் 10 பணக்காரர்கள் ஒருத்தர் ஆயிட்டாரு இந்த போருக்கு அப்புறம். ஏன்னா சிராஜுத்தனுடைய செல்வத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிட்டாரு. பிளாசி பிளண்டர் இல்லையா, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போயிட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கடைசியில சூசைட் பண்ணி செத்து போனார், அது வேற கதை. சரிங்களா? சோ அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நீ வந்து இது இவ்வளவு பண்ணா, நீங்க வந்து ஒரு ஐரோப்பியக்கார வேற ஒரு ஊருக்கு தெரியாத ஒரு நிலத்துல போயிட்டு நீ இவ்வளவும் பண்ணா உனக்கு வந்து எனது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றதும் தெரிய வருதுல்ல. அப்ப அத புரியுது நான் சொல்றேன். இப்ப இங்க இருந்து இப்ப மதுப்பெரிய அமெரிக்கால போய் செட்டில் ஆகி அமெரிக்காவை கட்டுப்படுத்தினா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்ன பண்ணா, மதுப்பிரியை பார்த்து எடுத்து தீபன் போவார், காயத்ரி போவார் அமெரிக்காக்கு. அப்ப இது மாதிரிதான் இந்தியாவுக்கு வந்து இப்படி ஒருத்தர் பணக்காரனா வந்து உட்கார, என்னடா போனா நம்ம மாப்பிள்ள போனா திரும்பி வரும்போது பணக்காரனா வந்திருக்கானடா, இங்கிருந்து போகும்போது குரூப் 4 சர்வெண்ட் திரும்பி வந்து பார்த்தா டாப் 10 பணக்காரில் ஒருத்தரா இருக்கா அப்படின்னா, இதை பார்த்து ஐரோப்பியால பல பேர் இந்தியா நோக்கி ஒரு ஓடி வருவான்ல, பணம் சம்பாதி செட்டில் ஆகணுங்கிறவன். அப்ப இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்படி வந்தவனுங்க தான் இந்தியா கைப்பற்றினாரு இல்லையா? ஏன்னா இது ஒரு தனியார் நிறுவனம். 1857 வரைக்கும் தனியார் நிறுவனம்லப்பா. அப்ப யாருக்கு வந்து தைரியம் தில்லு இருக்கிறவ வந்து தில்லுக்கு துட்டுங்கிற கதை தான். சரியா? சோ இந்தியாவுக்கு போனா பணக்காரன் ஆயிரலாம். நபோப் நபோப் அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாச்சு வெள்ளக்காரனுடைய டிக்ஷனரியில. நபோப் அப்படின்னா பணக்காரன். ஆக்சுவலா அது நம்ம பாரசீக சொல்லான நவாபுங்கிற சொல்லுதான் இவங்க வெள்ளக்காரனோட சொல்லான நபோப்னு மாறிச்சு. அப்ப இவ்வளவு மாறினதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இதுதான். சோ ராபர்ட் கிளைவ் இஸ் கன்சிடர்ட் ஃபவுண்டர். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன 2 போர்களை சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்னென்ன அவர் செய்த விஷயங்களை அது எக்ஸாம்பிளா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பாயிண்ட் எழுதணும். எப்படி எழுதணும்? நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட் சரியா, எப்படி அது ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு, எப்படி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாக்கத்துக்கு காரணமா இருந்துச்சுங்கிறத நீங்க எழுதியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நீங்க வந்து இன்ட்ரோ எழுதிட்டு ரீசன்ஸ் சரியா, ஏன்னா அதான் கேட்கிறேன், எக்ஸ்பிளனேஷன் தான் கேட்கறான். சரியா? எக்ஸ்பிளைன் தான் கேட்கிறேன். கன்சிடர்ஸ் தி ஹி இஸ் ராபர்ட் கிளைவ் இஸ் த ஃபவுண்டர். ராபர்ட் கிளைவ் இஸ் த ஃபவுண்டர் அப்படின்னு போட்டு 1 to 3 கூட போட வேண்டாம். ஒரு பாயிண்ட் எழுதி இந்த ஹெட்டிங் எழுதி இந்த பிளாசி பேட்டில், இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, அதுக்கப்புறம் இன் ஆர்காடு வார் ஹி இஸ் டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுனீங்கனாலே போச்சு, முடிஞ்சது. பாயிண்ட் சேவ் இல்லைங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் பாயிண்ட் பதிலா அந்த ஹெட்டிங்கை கொடுத்து அது பேசேஜ் எழுதணும் 2 லைன். அப்போ ஒரு 4 ஹெட்டிங்கை கொடுத்து 4 எழுதினீங்கன்னா நான் பார்த்தோன்னே அந்த ஹெட்டிங்கை கொடுத்துருங்க, அதுக்கு அண்டர்லைன் பண்ணிடுவோம். பண்ணும்போது இது இருக்கும். பாப்போமா என்ன பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஓகே, செகண்ட் கர்நாடிக் வரல. ஓகே, பிளாசி பக்சார்ல என்ன பண்ணாரு? ஓகே ஓகே, நீங்க வந்து இது எப்படி எழுதிருக்கீங்கன்னா பிரியா, எழுதின பாயிண்ட் கரெக்ட். ஆனா போற பேஸ் பண்ணி வட்டத்தை போட்டிருக்கீங்க, பேட்டில் வச்சு வட்டம் போட்டிருக்கீங்க. புரியுதா? நீங்க எதை வச்சு வட்டம் போட்டிருக்கணும்? ராபர்ட் கிளைவ்ங்கிற வச்சு வட்டம் போட்டிருக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பேட்டில் வந்து பேட்டில் எழுதி என்னென்ன பேட்டில் அப்படின்னு எழுதி, என்னென்ன பேட்டில் அப்படின்றத எழுதி அதுல ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாருங்கிறத எழுதிருக்கீங்க. அப்ப பேட்டில் அப்படின்னு ஒரு பேட்டில் ஒரு புள்ளி வச்சு அதை சுத்தி வட்டம் போட்டிருக்கீங்க. ஆனா என்ன பண்ணிருக்குன்னா ராபர்ட் கிளைவ்னு ஒரு புள்ளி வச்சு அதை சுத்தி வட்டம் போடணும்ன்றாரு. விஷயம் ஒண்ணுதான், இது நீங்க எழுதுற ஆன்சர் கரெக்ட், விஷயம் எல்லாம் கண்டென்ட் தான், ஆனா ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கு. சரியா? இந்த டெக்னிக் வந்து இது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு டெக்னிக். இது போக போக கத்துக்க முடியும். இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ். ஓகேவா? அந்த கேள்வி உள் வாங்கிட்டு எழுதுறது இது இட் டேக் சம் டைம். பயப்பட வேண்டாம், போக கத்துக்கலாம். சரியா? போக கத்துக்கலாம். ஆனா புரிஞ்சது இல்ல. நீங்க இப்ப அதாவது என்ன பண்ணுங்க, இப்போ இந்த வருஷத்தை தூக்கிடுங்க, இந்த வருஷத்தை தூக்கிடுங்க. சரியா? தூக்கிட்டு இங்க அவர் என்ன பண்ணாரு, இங்க என்ன பண்ணாரு, மீர் ஜாஃபர் பண்ணாரு. அப்ப இங்க டிவைட் அண்ட் ரூல் அதான் நீங்க பண்ணிருக்காரு. அப்படி போட்டு இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிங்கிறது இங்க எழுதுங்க. புரியுது நான் சொல்றது? அப்படி பண்ணாதான் ராபர்ட் கிளைவ் எப்படி ஃபவுண்டருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இங்க என்ன பண்ண, செகண்ட் கர்நாடிக் வார்ல என்ன பண்ணாரு, இங்க என்ன பண்ணாரு, இங்க ஆற்காடு வீரரா இருந்தார்.
இல்லையா? என்னப்பா ஆற்காடு வீரரா இருந்தாரு. அப்போ இந்த ஹெட்டிங் இங்க போட்டுட்டு ஆற்காடு வீரர்ங்கிற ஹெட்டிங்க போட்டுட்டு அந்த ஈரத்துக்கு உள்ள போடுங்க. ஓகே ஓகே இதுதான் கிளைவுக்கு வச்சு அதை சுத்தி வட்டம் போடுறது. ஓகே சின்ன டிஃபரன்ஸ் தான். ஆன்சரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, கேள்வியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பக்சல் என்ன பண்ணாரு, அதே தான் சேம். சோ அந்த ஹெட்டிங்க போட்டு நீங்க அதுல என்ன கருத்து, அதுல அவர் செஞ்ச விஷயம் என்ன, அதை தான் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இந்த கதையில கிளைவு தான் ஹீரோ, வரலாறு கிடையாது. வரலாறு கிளைவு சுத்தி இருக்கணும் வரலாறு. புரியுதா? ஓகே, ஹிஸ் கான்ட்ரிபியூஷன். ஓ சூப்பர். மிலிட்டரி ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் கேட்டு. டிப்ளமேட்டிக் ஸ்கில் சூப்பர். கான்கஸ்ட் ஆஃப் பெங்கால், கர்நாடிக் வார்ஸ், வந்தவாசி போர்ல பண்ணது, டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால். அடடா, இதுதான் பாயிண்ட். சோ நான் பாத்தீங்களா இந்த ஆன்சரே பார்க்கல. ஆனா ஆன்சர் யார் ஆன்சர் பார்க்கல, இப்பதான் நான் பாக்குறேன் எல்லாரோட ஆன்சரையும். ஆனா இது பர்ஃபெக்டா இருக்கா தோணுது உங்களுக்கு? தேவையான அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அதுதான் அவரை ஃபவுண்டர்னு கன்சிடர் பண்றேன். அப்ப அஃப்கோர்ஸ் எல்லா பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை இருக்கு. வருஷம் எல்லாம் கரெக்டா 57, 70, 63, டியூவல் கவர்மெண்ட், கலெக்ஷன் ஆஃப் பாலிசி, முகல் எம்பர் டர்ன் டு மியர் பென்ஷனர். ஓகே சூப்பர். பெங்கால் நவாப். ஓகே சரி, இன்னும் 2 வருஷங்கள் எழுதியிருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல காயத்ரிலாம் கண்டிப்பா வருஷங்களை அப்படி தூவி இருப்பாங்க. அதனால காயத்ரி போல நபர்கள் பக்கத்து அடுத்த ஷீட்லயோ முந்தின ஷீட்ல இருக்கும்போது அந்த வருஷம் ஆட்டோமேட்டிக்கா திருத்துற ஒரு பார்வையில பார்க்கும். 2 வருஷம் தான் இருக்கு. வருஷத்தையும் கரெக்டா இருந்தாங்கன்னா திஸ் கேரிஸ் ஒரு 7.5 மார்க் அப்படின்ற மாதிரி வருது. வருஷம் இன்னும் 2 வருஷத்தை எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா இது 8 மார்க்குங்கிற மாதிரி இது வந்துருக்கு. ஓகே, காயத்ரி வருஷங்க எழுதுற போலியே. ராபர்ட் கிளிக் பண்ணி எழுத்தாளராக இருந்து சென்னை மாகாண எங்க போச்சு, மாகாண ஆளுநராக உயர்ந்தவர். பிளாசி போரின் சென்னை இங்க மெட்ராஸ் மாகாணம் தானே. பிளாசி போரின் போது தலைமை நடத்தி வெற்றி பெற்றார். சரியா? பக்சார் போரு, அயோத்தி, பக்சார் போர், வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறை. வெரி குட் வெரி குட். ஆனா இந்த ஹெட்டிங்க கொடுக்குற பழக்கத்தை ஏதோ ஒரு லைன் கொடுக்கும் போது இந்த கொஸ்டினை தூக்கி மேல போடுமா, இந்த கொஸ்டின் தூக்கி மேல போடுங்க. நான் இதை இந்த இந்த இதுதானே கொடுத்தேன், இந்த இந்த இதுதானே கொடுத்தேன், இதுதானே யூஸ் பண்ணணும் நீங்க. இப்ப அங்க அந்த ஸ்பேஸ் போயிருது இல்ல. சரியா? கொஸ்டின் மேல போட்டுருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா இருந்திருக்கும். ஓகே குட். வங்காளத்தின் கிங் மேக்கர், ஆங்கிலேய அரசு இந்தியாவில் நிறுவியல் என்று அழைக்கலாம். ஓகே வெரி குட். 7 மார்க்ஸ். முதல்ல வருஷம் இன்னும் 2-3 வருஷங்கள் பேர் இருக்கணும். எனக்கு ஆன்சர் தெரியுது, ஆனா ஹெட்டிங் டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க சார். அதான் அதனால கத்துக்கணும். பாயிண்டர் போட்டு விட்டுறேங்க சார். அதுதான் கத்துக்கணும்ன்ற, போதான் வரும். சரி, இவ்வளவு ஈஸியா எல்லாரும் பண்ணிட மாட்டாங்களா? இப்ப ஒரு கலெக்டருக்கு முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு ஒரு மறுவாதம் வேணாமா? ஒரு கலையை கத்துக்கலாம். எப்படி ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ங்கிறத இட் இஸ் ஆர்ட் இல்லையா? நான் 6வது டெஸ்ட்லயே நீங்க எல்லாமே கத்துப்பீங்களா? ஒரு மாசத்துல கத்துக்கிறதா அது எல்லாரும் பண்ணிடுவாங்க, நாளைக்கு பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த திவானிங்கிறதெல்லாம் என்னது, நம்ம ஏபிசிடி நான் எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தீபன் இந்த ஸ்கிரிபிள் பண்ண வேண்டாம், அவாய்ட் ஸ்கிரிபிளிங், கொஞ்சம் நீட்டா எழுதுங்க. சரியா? இப்ப இங்க திவானி முக்கியமான வார்த்தை பாக்ஸ் பண்ணிருக்கேன். என்ன பாக்ஸ் பண்ணிருக்கீங்கிறது தெரியணும்ல. அந்த கொஞ்சம் பொறுமையா எழுதுங்கன்னு சொல்ல வரேன். ஸ்கிரிபிள் வேண்டாம், அவாய்ட் ஸ்கிரிபிளிங். ஓகேவா? அவாய்ட் ஸ்கிரிபிளிங். ஆனா ஒரு விஷயம் நல்லா பண்றீங்க, ஹெட்டிங்க போடுறீங்க பாருங்க. தீபனுக்கு ஹெட்டிங் கரெக்டா வருது. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கும். அதை அந்த குறையை நிவர்த்தி செஞ்சுட்டு நீங்க அடுத்தது போகணும். சரியா? ஓகே சரி, அடுத்த கேள்வி என்ன? லிஸ்ட் ஆஃப் வேரியஸ் பிரசிடென்சிஸ் ஆக்குபைட் ரூல்ட் பை தி பிரிட்டிஷ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு. சரியா? அப்ப இந்த கேள்வி என்ன? லிஸ்ட். அப்ப லிஸ்ட்ன்ற வார்த்தை வருதா? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? 1 2 3 போட்டிருக்கணுமா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன? வேரியஸ் பிரசிடென்சிஸ். என்னென்ன பிரசிடென்சிஸ் இருக்கு? முக்கியமா 3 கம்பல்சரி இருக்கணும். பாம்பே, மெட்ராஸ், பாம்பே, பெங்கால். அதோடைய வருஷம், யாரு உருவாக்குனாரு. சரியா? ஆக்குபைடு எப்படி கைப்பற்றப்பட்டது, ஜாப் சார்னாக்கு எப்படி பிடிச்சாரு, இவர் எப்படி பிடிச்சாங்க. சரிங்க? தமர்லு வெங்கடாதிரி சென்னப்ப நாயக்கர் இருந்து சென்னை எப்படி வாங்கினாங்க, அப்புறம் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அந்த கதையை அப்ப எப்படி எழுதிருக்கணும். ஆன்சர் எப்படி வந்திருக்கணும்?
நமக்கு தெரிஞ்சது 3. சப்போஸ் எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 4 போறதுனா கூட போடலாம். வடமேற்கு எல்லை மாகாணத்தை போறீங்கன்னா கூட போட்டுக்கங்க. ஆனா 3 போதுமானதுதான். நான் 3க்கு மட்டும் சொல்றேன். அப்ப என்ன பண்ணுங்க, இந்தியாவுல கடலோரங்கள்ல தான் அவங்களுடைய துறைமுக நகரங்களாக அமர்த்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஹெட்டிங் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டியும் பிரச்சனை இல்லை. சரியா? கேபிட்டல் சிட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் ஆர் போர்ட் சிட்டிஸ், துறைமுக நகரங்கள் தான். துறைமுகத்தை அடிப்படுத்தி வச்சிருக்கேன், ஒண்ணுமே உள்ள கட்டல. டெல்லியை பிடிக்கல, முகலாயர்கள் போல டெல்லி சுத்தம் டெல்லியை ஆக்கிரமிக்கல, இவங்க கடலோரத்தை தான் பிடிச்சாங்க. ஏன்னா வாணிபத்துக்கு அதான் சூட்டபிளா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ்னு போட்டு மெட்ராஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கதைகள், பாம்பேன்னு போட்டு பாம்பேக்குள்ள இருக்கக்கூடிய கதைகள், பெங்கால்னு போட்டு பெங்காலுக்குள்ள இருக்கக்கூடிய கதைகள், அவ்வளவுதான். நறுக்குன்னு 4 பாயிண்ட். யாரு பிடிச்சா எந்த வருஷம் என்னென்ன இருக்கணும், இயர் இருக்கணும், யாரு பண்ணாங்க அந்த கேப்சர் பண்ணவருடைய நபருடைய பேர் இருக்கணும், நேம். சரியா? இல்ல அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி. இப்ப இதுக்கு வந்து சீதனமா வந்துச்சு, இது சீதனமா வந்துச்சு பாம்பே. அப்புறம் பாம்பே கேசில் கட்டப்பட்டது, அங்க பாம்பே கேசில் கட்டப்பட்டது. இங்க மெட்ராஸ்ல ஜார்ஜ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. இங்க பெங்கால்ல வந்து வில்லியம் கோட்டை, அது வில்லியம் கோட்டை தான் பல வருஷத்துக்கு வந்து இந்தியாவோட தலைநகரமா இருந்துச்சு. ஏன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா யார் இருக்கிறாரோ அவங்க தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல். 1833 வரைக்குமே இருக்குது. 1833 வரைக்குமே பெங்காலோடைய ஆளுநர் தான் இந்தியாவுடைய ஆளுநர் இருந்தார். வாரன் ஹாஸ்டிங்ல இருந்து வில்லியம் பென்டிக் வரைக்கும் 33 சட்டம் போட்டு தான் என்ன பண்ணாங்க. 35 என்னன்னாங்க, அந்த பென்டிக் வந்து இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா மாறினாங்க. அப்போ இந்த கதைகள்லாம் எழுதியிருக்கலாம். அப்கோர்ஸ் இது வெரி ரொம்ப சிம்பிளான ஆன்சர், ஒண்ணுமே இல்லை. லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்சி அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஓ இப்படி பண்ணிட்டீங்க, அப்படியும் பண்ணலாம். இங்க கொஸ்டின் அந்த மாதிரியா இருக்கு. லிஸ்ட் occupied and ruled by the British and explain how. சரி, ஓகே, இப்படியும் பண்ணலாம். நாட் அட் ஆல் ப்ராப்ளம். லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ், அக்ரிகல்ச்சர் கமர்ஷியலைஸ்ட், டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, வெல்னஸ்லி சப்சிடி அலையன்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் கரெக்டா? வருஷம், ஃபோர்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், பாம்பே கேசில், வருஷம், சார்ல்ஸ் டூ, ஜாப் சார்னாக். ஓகே, எனக்கு பாயிண்ட் வந்துருச்சுப்பா, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் டைம் கரெக்டா முடிச்சிருந்தா இதுக்கு வந்து ஒரு 7.5 மார்க் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? சரி, பரவாயில்ல. ஓரளவுக்கு உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை? ஒவ்வொரு டெஸ்ட்லும் நீங்க இம்ப்ரூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இப்படித்தான் நீங்க இன்னொரு 10 டெஸ்ட் எழுதுதான் அந்த கொஸ்டின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்ட் உள்வாங்கிக்கணும். அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ங்கிறது வேற, லேர்ன் பண்றதுங்கிறது வேற. ரெண்டு வேற வேற விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். கதை தெரிஞ்சாதான் கதையும் பாயிண்டும் தெரியணும். அப்புறம் ஹவு டு ரைட்டுங்கிற விஷயங்கிறது இருக்கணும். எழுத தெரிஞ்சிருந்து கதை தெரியலனாலும் பிரச்சனை இல்ல, கதை தெரிஞ்சிருந்து எழுத தெரியலனாலும் பிரச்சனை. அதனாலதான் இந்த மெயின்ஸ்ங்கிறது வந்து 2 டிஃபரெண்ட் அரீனாவா பிரிக்கணும். ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ங்கிறது டிஃபரெண்ட், சரிங்களா? அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எப்படி அதை கொண்டு வரணுங்கிறது விஷயம். இது வந்து ஆர்ட், இட் இஸ் அன் ஆர்ட். இது பிராக்டிஸ்ல கொண்டு வர முடியும், எழுதியில கொண்டு வர முடியும். இதை நீங்க படிக்கணும், யூ ஹேவ் டு லேர்ன். புரியுதா? இது நீங்க படிக்கணும். அதுக்குதான் கிளாஸஸ் நம்ம நடத்துறோம், கான்செப்ட் நடத்துறோம். சரியா? பல பேர் படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த கேள்வி பார்த்தோன்னா பயந்துருவான். என்னோட அதை சப்ஸ்டான்ஷியேட்ன்றான், கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்றான், இதுக்கெல்லாம் நான் எப்பறம் எழுதுறது அப்படின்றது தான் பிரச்சனையே. ஓ, காயத்ரி, மதுப்பிரியா அப்படி போல அப்பீர் ஆகிற 20,000 பேருமே இந்த கேள்வி ராபர்ட் கிளைவ்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும், சரியா? அவர் செய்த போர் தெரியும். ஆனா இந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது தெரியாது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவன் எதை செய்ய தவறிட்டான்னா, ஹவு டு ரைட்டுங்கிற அந்த பிராக்டிஸ செய்ய தவறிட்டான். நான் உங்களுக்கு அதை தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுக்கு அப்புறம் அந்த ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்க்கு ஒரு தனியா நம்ம டெடிகேட்டடா வீடியோ போறதுக்கான காரணம் அதுதான். அதே போல எனக்கு எழுதலாம் தெரியும், எப்படி கேள்வி கேட்டாலும் எழுதிடுவேன். ஆனா கண்டென்ட் வேலைன்னா கதை முடிச்சு. ஏன்னா என்னத்தை எழுதுவீங்க? ஸோ எப்பயுமே நான் சொன்னது போலதான், எப்பயுமே ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ் பண்றதுக்கான 5 தாரக மந்திரங்கள், ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸோட தாரக மந்திரங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீஷன், அப்புறம் பேஜ் கம்ப்ளீஷன், அப்புறம் 3வது என்ன? கண்டென்ட், அடுத்து டெய்ல்வேர்ட் சாட்டிஸ்பாக்சன், அந்த 5வது பிரிஸ்கிரைப் டைம்குள்ள முடிக்கணும். சரியா? இது எப்ப ஒரு நபர் இந்த 5ஐயும், இப்ப இந்த ராபர்ட், இப்போ மதுப்பிரியா சொன்ன இல்லையா, வருஷத்தை போட்டு உள்ள ராபர்ட் கிளைவ் எழுதாம ராபர்ட் கிளைவை போட்டு வருஷம் உள்ள எழுதுங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் கண்டென்ட் சாட்டிஸ்பாக்சன். பிளஸ் டைம் சொதப்பிட்டீங்க. இப்ப 2 மட்டும் கரெக்டா போட்டீங்க. அப்ப எப்ப எவன் ஒருவன்
இந்த 5ஐயும் பூர்த்தி செய்யறானோ அப்போதான் நீங்க அந்த அதுல முதுகலை பட்டம் வாங்குறீங்க. சரியா? இந்த எழுத்து பயிற்சிங்கிறதுல முதுகலை பட்டம் வாங்குறீங்க. அது டேக் சம் டைம், டோன்ட் வரி, வரையாமதான் செய்ய முடியும். சரியா? அதை நீங்க தளரவே கூடாது, தளராம செஞ்சுக்கிட்டே இருங்க. எழுத எழுத சோ அட இங்க இப்படி எழுதணுமா அடடா அப்படின்னு சொல்லி எழுதுதான் சொல்ல முடியும். தப்பு செஞ்சு கத்துக்க முடியும். சரியா? ம் ம் இந்த வருஷத்துல அடித்தது இருக்க கூடாதுப்பா. மெட்ராஸ் பிரச்சனை கைப்பற்றி அந்த நபர் பேர் என்ன? பேரை காணோமே. அவர் பேருங்க, பேரை காணோம். நேம். ம் சார்ல்ஸ் டூ மேரிட் போர்ச்சுகீஸ் 10 பவுண்ட்ஸ். பாருங்க, இந்த இந்த வார்த்தை தான் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ம் வில்லியம் ஃபோர்ட். ஓகே. இங்கேயும் ஹெட்டிங்க காணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க காயத்ரி. அதான் கொஞ்சம் ஹெட்டிங்க கொடுத்தாதான் என்ன. எல்லாத்தையுமே லிஸ்ட் அப்படின்ற கேள்விக்கு பதில் எழுதுன மாதிரி வச்சிருக்கீங்க. ம் பிரசன்டேஷன் ப்ராப்பரா இல்ல. பிரசன்டேஷன் இல்ல. ஆன்சரை கரெக்ட் எழுதுன மட்டும் பத்தாது, பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். பாருங்க எத்தனை வருஷம் எவ்வளவு போட்டிருக்கீங்க, அழகா போட்டிருக்கீங்க. ஆனா பிரசன்டேஷன் இல்ல. பிரசன்டேஷன் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வரணும். சரியா? அடுத்தது என்ன? The only interest of the East India Company was the realization of maximum revenue with minimum effort. அப்போ ஒரு கூற்று கொடுத்திருக்கான், நல்லா கவனிக்கணும். கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஒரே ஆர்வம் என்ன? குறைந்தபட்ச உழைப்புடன் அதிகபட்ச வருவாயை அடைவது. அப்ப இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க 2 விஷயம் இருக்கு. அவன் ஒரு கூற்று கொடுத்தான். அப்போ உங்களுடைய முதல் நோக்கம் அந்த புள்ளி எங்க வைங்க, ஒரு புள்ளி வைங்க. அந்த புள்ளி என்ன? லாபம், அதிக லாபம், குறைந்தபட்ச உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுற ஆன்சரை அதை சுத்தி வட்டம் போடுங்க. ஓகேவா? பாயிண்ட்ஸையும் அதையாவே போடுங்க. சரியா? மினிமம் எஃபர்ட், மேக்ஸிமம் ப்ராஃபிட். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவாங்க? மினிமம் எஃபர்ட், மேக்ஸிமம் ப்ராஃபிட்ங்கிற சுரண்டலும் வாங்க. இல்லையா? அப்ப நீங்க சுரண்டல், சரியா, பிரிட்டிஷாரின் சுரண்டல்கள், அன்டியூ பிராக்டிசஸ், இந்த உங்களோட ஹெட்டிங் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். சரி, எக்ஸ்பிளாய்டேஷன், ட்ரெயின் வெல்த், இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் அந்த புள்ளியை வச்சு அதை சுத்தி வட்டம் போடுறது. கரெக்டா இல்லையா? அந்த இடத்துல இங்க ஹீரோ யாரு, அதுதான் அப்ப அவர் சுத்தி அங்க கதை எழுதணும் நீங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் எழுதலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? சோ இவங்க பிகாஸ் ஏன் இவங்க வந்து ஒரு 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 தனியார் நிறுவனம் இல்லையா? சோ வருஷம் என்ன சொல்லுங்க? 1757 இருந்து 1857 வரைக்குமே திஸ் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால் கம்பெனி ரோல். இவங்க வந்து இவங்க இட் இஸ் அ பிரைவேட் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு இன் 1600. ஒரு தனியார் நிறுவனம், மெர்ச்சன்ட் அட்வென்ச்சரஸ்ங்கிற பேர்ல தனியார் நிறுவனமாக உருவான கம்பெனி தான் இந்த கம்பெனி, இல்லைங்களா? அப்ப இங்க வந்து டைரக்டர்கள் மூலியமா, சரிங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 21 டைரக்டர்ஸ் இருந்தாங்க. 21 டைரக்டர்ஸ் மூலியமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ப்ராஃபிட் பண்ணாங்க. அதே சேம் டைம்ல உலகத்துல அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பிரிட்டனுக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப பிரிட்டனுக்கு தொழிற்சாலைகள் முக்கியமான பொருள் மூலப்பொருள், ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் எங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு? இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு. அதே மாதிரி ரா மெட்டீரியல் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆனது அந்த ரா மெட்டீரியல் பினிஷ்டு கூட்டா மாறுவாங்களா, விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளா மாத்துவாங்க. தொழிற்சாலையில மூலப்பொருள் போயிட்டு மறுபடியும் விற்பனை பொருளாக வெளியில வரும். அந்த விற்பனை பொருளை இந்தியால என்ன பண்ணா, இந்தியால இருந்து மூலப்பொருளை கம்மி விலைக்கு எடுத்துட்டு போய் அமெரிக்கால லண்டன்ல உற்பத்தி செஞ்சு பிறகு பின்பு அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை மறுபடியும் இந்தியாலே வித்தான். அப்ப இந்தியாவே சந்தையுமாக இருக்கு. மார்க்கெட், இந்தியா மார்க்கெட் ஆஸ் வெல் ஆஸ் சப்ளையர். சரியா? இது எப்படின்னா உங்க வீட்டுல பிறைக்கு மோர் வாங்கிட்டு போயிட்டு, சரியா, அதுலயே வந்து என்ன செய்யறது, பெரமோர் வாங்கிட்டு அதுலயே தயிர் டப்பா தயிர் செஞ்சு மறுபடியும் உங்களுக்கே உங்க தலையில அதிக லாபத்துக்கு வித்துறது. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? ஏன்டா தான் பிறைக்கு மோர் வாங்கிட்டு போனேன், மறுபடியும் எனக்கிட்டே அந்த தயிர் பாக்கெட் விற்கிறேடா, அந்த தயிரை நாங்க பால் போட்டு எங்களுக்கு தயிர் செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கும். சரியா?
கறிக்கடைக்காரன்ட்டே கறி வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் பிரியாணி அவனுக்கே வைக்கிறது. அது எப்படி ஈக்குவலோ அதே மாதிரிதான் இந்தியால இருந்து மூலப்பொருள் எடுத்துட்டு போயிட்டு அவன் உற்பத்தி பண்ணி என்ன பண்ணான், அவன் மிஷினை வச்சு மேனுஃபேக்சர் பண்றான். அவன் மிஷின் இண்டஸ்ட்ரியல் மிஷின் தயாரிச்சது, மிஷின் சுவிட்ச் போட்ட மிஷினோடு. இங்க எல்லாம் கையில தயாரிச்சிட்டு இருக்கான், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இங்க கைவினை பொருள். அதனால இங்க இங்க வந்து ஒரு ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 400 ரூபாய் ஆகுதுன்னா அவன் அதே பொருளை மூலப்பொருளை கம்மியா எடுத்துட்டு போறான். 40 ரூபாய்க்கு பருத்தி மூட்டை வாங்கிட்டு போயிட்டு சரியா 120 ரூபாய்க்கு சட்டை செஞ்சு கப்பல்ல வந்து ஒரு 150 ரூபாய்க்கு இங்க வந்து கப்பல் டிரான்ஸ்போர்ட் காசு செஞ்சு 150 ரூபாய் லாபம், எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் லாபம் வச்சு எவ்வளவுக்கு இப்ப 50 ரூபாய் லாபம் வச்சா 50 ரூபாயில ஒரு 60-70 ரூபாய் லாபம் வச்சுன்னா 250 ரூபாய்க்கு விற்பான். அதே சட்டை இங்க 250 ரூபாய் வெள்ளக்காரனோட மிஷின்ல தயாரிச்ச அங்கிருந்து லண்டன்ல இருந்து வந்த சட்டை 250 ரூபாய், என்னடா இந்த ஊர்ல 400 ரூபாய்க்கு விற்கிற அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன சட்டையை வாங்குவீங்க? மக்கள் என்ன சட்டையை வாங்குவாங்க? அடடா நம்ம நம்ம இந்திய நெசவாளர்கள் கஷ்டப்பட்டு கையில நெஞ்சது அப்படின்னு சொல்லி 400 ரூபாய் கொடுத்தாங்க காயத்ரி. தீபாவளிக்கு அம்மா கொடுத்த பட்ஜெட் 500 ரூபாய், 500 ரூபாய் 2 சட்டை வாங்கிக்க அப்படின்னா 250 2 சட்டை ஒண்ணு பேண்ட் ஒண்ணு 500 ரூபாய் முடிஞ்சு அப்படின்னு பாப்பீங்க. அப்படின்னு பாப்பீங்களா? இல்ல. புரிஞ்சுதா நான் சொல்றது? செய்ய முடியாது, அவன் கம்மி விலைக்கு நிக்கிறான். அப்ப இதுதான் இந்த எக்ஸ்பிளாய்டேஷனே. அப்ப இந்தியா அப்ப இந்த என்னென்ன பாயிண்ட் இருக்கணும், இந்தியால இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கப்பட்டது. அந்த ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்கு அவன் என்னென்ன யூஸ் பண்ணான், பாலிசிஸ் எப்படி இங்க இருந்து சும்மா கொடுத்தான விவசாயிட்டு இருந்து. ஏன்னா அங்க ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தான். ஜமீன்தாரி முறை, ரியாத்வாரி முறை, மஹால்வாரி முறை, இதெல்லாம் வருவாய் முறைகள், ரெவன்யூ. சரி, அந்த எல்லா ரெவன்யூமே எக்ஸ்பிளாய்டேஷன், அது எக்ஸ்பிளாய்டரி தான் இருந்துச்சு. உனக்கு உனக்கு வந்து மழை பெய்யுதோ பெய்யலையோ, பஞ்சம் வருதோ வரலையோ அது தேவையில்லை. ஆனா நீ அந்த கட்டணத்தை நீ கட்டணும். வரி ஏய்ப்பே அவன் கொடுக்கல. வரி ஏய்ப்பு, டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டாக்ஸ் எக்ஸம்ஷன். இப்ப விவசாயிக்கு கடன் கொடுக்குறாங்க, இந்திய அரசாங்கம் கடன் கொடுக்குது, விவசாயினால கட்ட முடியலன்னா சரின்னு சொல்லி கடன் தள்ளுபடி பண்ணுது இல்ல, பண்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி கடன் தள்ளுபடி. சரி, இந்தியா தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணலாம். வெள்ளக்காரன் ஏன் செய்யணும்? வெள்ளக்காரன் அந்த கடனை தள்ளுபடி பண்ண மாட்டான். அந்த கடனை தள்ளுபடி செய்யாததுனால அது சுரண்டலா மாறிச்சு. அதனாலதான் விவசாய புரட்சிகள் ஏற்பட்டன. விவசாய புரட்சிகள் எதனால ஏற்பட்டுச்சு? விவசாய பெசன்ட் ரெவல்யூஷன் நம்ம நிறைய பார்த்தோமா இல்லையா? தித்துமீர் எப்படி புரட்சி பண்ணாரு பெங்கால்ல? தித்துமீர் ஏன் பண்ணாரு? தூதுமியான் ஏன் பண்ணாரு? இதெல்லாம் விவசாய புரட்சிகள் அங்க இருந்து ஞாபகம் இருக்கா? ஃபராய்சி புரட்சி, தாடிக்கெல்லாம் டாக்ஸ் கட்ட சொன்னானது. சரியா? அதே மாதிரி மாப்புள்ளா புரட்சியும் ஒரு விதமான விவசாய புரட்சி தான். மாப்புள்ளா ரெபலியன் கேரளால நடந்தது. சரியா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாய புரட்சிகள் தான். அதே மாதிரி தின்கத்தியா முறை கொண்டு வந்தான். தின்கத்தியா முறை என்ன பண்ண, கம்பல்சரியா நீ வந்து நெல்லை போட்டா நிறைய காசு கிடைக்கும். அந்த இடத்துல காசு வராத அவுரி செடியை வளர்க்க வச்சா, இண்டிகோ. தின்கத்தியா முறை இல்லையா? அவுரி பூ 1/10 உன் நிலத்துல 10ல ஒரு பங்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், நீனு அவுரி பூ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, கட்டாயப்படுத்தணும். அதான் தின்கத்தியா முறை. அதனாலதான் என்ன நடந்துச்சு, காந்தி செய்த முதல் போராட்டமே அதானே. சம்பாரன் சத்தியாகிரகம் அதான் நடந்துச்சு. தின்கத்திய முறை எதுதான் நடந்துச்சு. அப்ப இது எல்லாமே சுரண்டல் தான். அப்போ 1-2 எக்ஸாம்பிள் இல்ல, எக்கச்சக்க பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒரு நினைச்சோம் இந்த இடத்துல வந்து இதுதான் பாயிண்ட் எல்லாம் சொல்ல முடியாது. எக்கச்சக்க பாயிண்ட் இருக்கு. ஆனா நீ எழுதும் போது அந்த சுரண்டலுடைய பேரை எழுதணும். அண்ட் எல்லாமே சுரண்டல், கம்மி எஃபர்ட் நிறைய காசு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க எழுதியிருக்கலாம். இதுதான் பாயிண்ட்னு சொல்லவே முடியாது, டிமார்க்கெட் பண்ண முடியாது. இப்ப 10 பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு எதுக்கு வெள்ளக்காரன் வந்தாங்கிற காரணிகள் என்ன 100 காரணியா இருக்கு, அது ஒரு 4-5 காரணி தான் இருக்கு. அதனால எல்லாரும் எழுதுனா அதான் வரும். ஆனா இது அப்படி கிடையாது. எப்படிலாம் இந்தியாவை சுரண்டாங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேள்வியின் அடிப்படையில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னா 1757 இருந்து 1857 100 வருஷத்துடைய அவனுடைய சுரண்டலை தான் இங்க கேட்கிறோம். அதனால எக்கச்சக்க பாயிண்ட் எப்படி வேணா நீங்க எழுதலாம். ஆனா எது எழுதினாலும் உங்க பாயிண்ட் எப்படி இருக்கணும், சுரண்டல்ல அது செஞ்சிருக்கு, சுரண்டலுக்கான உதாரணமா இருக்கணும். சரியா? இங்க 5 பாயிண்டோ 10 பாயிண்டோ இல்ல, எக்கச்சக்க பாயிண்ட். மதுப்பைக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து அந்த 10 பாயிண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம காயத்ரிக்கு ஒரு 10 பாயிண்ட் வரலாம். அது சுரண்டல் இல்லைன்றீங்களா நீங்க? சரி, ஆனா எப்படி இருந்தாலும் அவன் லாபம் அடிச்சான் அப்படின்றத இங்க விஷயம். புரியுதா? லேண்ட் ரெவன்யூ ஆக்ட், ரியாத் வரி, மகள் வரி, அதே இப்ப ஃபுல்லா எழுதிட்டீங்க இல்லையே. மறுபடியும் அந்த ஆக்ட் தான் எழுதிருக்கீங்க. அந்த மேக்ஸிமம் ரெவன்யூ அந்த பாயிண்ட் இங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலையே. மதுப்பிரியா, புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். அந்த பாயிண்ட வச்சு அதை சுத்தி வட்டம் போடுங்க. இதே தப்பு தான் அங்க இது பண்ணீங்களா, அதே சேம் அதே தான். இந்த ராபர்ட் லேக் பண்ணீங்க இல்லையா, அதே கதை தான். பாப்போம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க.
இன்ஃபேக்ட் அபிநயா தான் நான் சொன்ன முதல் பாயிண்ட் கரெக்டா எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ரிலேஷன் மேக்ஸிமம் ரெவன்யூ இது மினிமம் ப்ராஃபிட், அதான் ஹெட்டிங். ஃப்ரீ ட்ரேட் பர்மிட். ஓகே, வெரி குட். இது தஸ்தக் முறையில கொண்டாந்து பாத்தீங்களா? தஸ்தக் முறை 1717 ஃபருக் ஷேர் தஸ்தக் முறை. அது வந்து என்னது, கம்மி எஃபர்ட் அதிக லாபம். அவனுடைய டோல்கேட்ல அவன் பொருள், வெள்ளக்காரன் பொருள் போனா காசு கிடையாது, ஆனா நம்ம பொருள் போனா காசு கட்டணும். அவனுக்குள்ள டோல்கேட்டே கிடையாது. அதான் தஸ்தக் முறை. 17 17 17 15 போட்டிருக்காங்க. இயர் தப்பா இருக்கே. 17 தான் ஃபருக் ஷேர் பர்மிஷன் கொடுத்தாங்க. சுப்பீரியர் மிலிட்டரி ஸ்கில் யூஸ் டு அக்வயர் ப்ராஸ்பரஸ் ப்ராவின்சஸ். ஆமா, கரெக்ட். கான்கஸ்ட் ஆஃப் பெங்கால். அப்புறம் யூஸ் இன்டர்னல் டிஸ்பியூட்ஸ் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ். ஓகே, எலிமினேஷன் ஆஃப் பவர்ஃபுல் ரூலர்ஸ். சப்சிடரி அலையன்ஸ். இந்த இடத்துல அவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா, ரெவென்யூ பாலிசிஸ் பத்தி எழுதலையா? மதுப்பிரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ பாலிசிஸ் மட்டுமே எழுதியிருக்காங்க, வேற எழுதல. லேண்ட் ரெவன்யூ ஆக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, திவானி அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? சரி, காயத்ரி. நிலையான நிலவரி திட்டம், ரியாத் வரி திட்டம், மகள் வரி திட்டம், அவ்வளவுதான். வரி திட்டங்கள் மட்டும்தான் இருக்கு, தஸ்தக் முறையை பத்தி சொல்லல. ஓகேவா? தின்கத்தியா முறை எழுதிருக்கீங்களா? தின்கத்தியா, ஏன் அப்ப அதெல்லாம் கிடையாதா? தின்கத்தியவும் ஒரு வரிமுறை தானம்மா, அது சுரண்டல். இங்க வந்து கேள்வி இது. அப்ப இது இது என்ன கேள்வி தெரியுமா? இதுக்கு குறைந்தபட்சம் உழைப்புடன் அதிகபட்ச லாபம் இல்லை. சரியா? இது என்ன கேள்வி? பிரிட்டிஷ்காரருடைய வருவாய் முறைகளை பற்றி எழுது அப்படின்ற கேள்வி தான் பதில் எழுதிருக்கீங்க. காயத்ரி, புரியுதா? பிரிட்டிஷ்காரருடைய வருவாய் முறைகளை பற்றி எழுது, வருவாய் முறைகளை பற்றி எழுது, வருவாய் முறைகளை பற்றி எழுது அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் இருக்கீங்க. ஆனா கேள்வி என்ன? பிரிட்டிஷ்காரருடைய சுரண்டலுக்காக பயன்படுத்தின யுக்திகள் என்ன, சுரண்டனாங்கிறதுக்கான யுக்தி என்ன? தஸ்தக். பாத்தீங்களா, நான் சொல்லவே இல்லை அந்த பாயிண்ட் அவங்க எழுதியிருக்காங்க. தஸ்தக் கரெக்ட், அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தஸ்தக்ங்கிறது ஒரு சுரண்டல். அதுக்கு தானப்பா தஸ்தக் முறையினால தானே பிளாசிபோ சிராஜுத்தோல போய் வில்லியம் கோட்டை எரிச்சாரு. தஸ்தக் தானே பிரச்சனையே இருந்தது தானே. 1717 ஃபருக் ஷேர் கொடுத்த தஸ்தக்குங்கிற உரிமை தான். சரியா? 1757 சிராஜுத்தோலா வில்லியம் கோட்டையை போய் படையெடுக்க, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு 200 பேர் செத்து போக, கருந்துளை துயரம் நடக்க. சரியா? அதுக்கு பழி வாங்குறதுக்காக ராபர்ட் கிளீவ் போயிட்டு சிராஜுத்தோலாவுடைய தளபதி கிட்ட, மீர் ஜாஃபர்கிட்ட சூழ்ச்சி செய்ய, அடுத்த நாள் ஒரு பிளாசில தோற்க, அவர் கொள்ளைய அடிக்க. இதுவே எக்ஸாம்பிள் ஆச்சு, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மற்ற தளபதிகளும் இதை செய்ய இந்தியா வீழ்ந்தது இல்லையா? அப்ப அதெல்லாம் ஸ்டார்டட் வித் எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன, இப்ப பாருங்க, இப்போ என்னென்ன எழுதிருக்குன்னா, தஸ்தக், தின்கத்தியா முறை, சரியா, ஜமீன்தாரி மகள்தாரி, அதாவது வருவாய் முறைகள், ரெவென்யூ பாலிசிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அவ எங்க முக்கியமான சென்டர்ஸ்ல எங்கேயும் அங்கதான் ட்ரெயின் ரூட் போட்டான். இந்த இந்தியாவை சொல்றதுக்காக தான் என்ன பண்ணா, ட்ரெயின் ரூட்ஸ் போட்டான். சரியா? போக்குவரத்து விஷயங்களை வந்து அவன் என்ன பண்ணா, செஞ்சான். ஓகேவா? அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன சொல்லுவாங்க, மான்செஸ்டர் கிளாத். நம்ம இந்தியாவுக்கு சட்டை மான்செஸ்டர்ல இருந்தும், உப்பு கூட நம்ம ஊர்ல இருந்து வரல, லிவர்பூல்ல இருந்து உப்பு வந்துச்சு. அதுக்குதான் நிறைய வரி போட்டாங்க. அதனாலதான் நம்ம காந்தி உப்பு எதிர்த்து போராட்டம் பண்ணார். மான்செஸ்டர்ல இருந்து துணியும், லிவர்பூல்ல இருந்து உப்பும். சரியா? இந்தியாவில துணி மான்செஸ்டர்ல இருந்து, லண்டன் மாநகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மான்செஸ்டர்ங்கிற ஒரு ஊர்ல இருந்து இந்தியாவில துணி போட்டாங்கிறதே அசிங்கம். நமக்கு துணி செய்ய தெரியாதா? துணி உற்பத்தி செய்ய தெரியாதா? பருத்தி நம்ம ஊருது. சரியா? அதை உற்பத்தி செஞ்ச விவசாயி நம்மளுது. ஆனா அந்த அந்த அது பண்ணி வந்து அதை எடுத்துட்டு கப்பல்ல போயிட்டு மறுபடியும் துணி நெஞ்சு இங்க வந்து பிராண்டட் ஷர்ட்ஸா வித்தானது. இப்பயும் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஜாக்கி அந்த அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுதான் நவீன. அதனாலதான் இதை நியோ கலோனியலிசம்னு சொல்றாங்க, நவீன காலனி ஆதிக்கம் அப்படின்னு. ஏன் சொல்றாங்க? ஏன்னா இப்ப வெள்ளக்காரன் செஞ்சதுதான் இப்ப இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் செஞ்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், துணி எங்களுக்கு யாருடையது? துணி துணி இப்ப இப்ப இருக்கக்கூடிய துணி மான்செஸ்டர் கிளாத் இப்ப நீங்க யூஸ் பண்ற ஃபாரின் சூப்பர் ட்ரைன்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா? பூமான்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஜாக்கின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் பீட்டர் இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவுடையது. அவன் வெள்ளக்கார பேர் வச்சிருக்கான். ஏன்னா வெள்ளக்கார பேர் வச்சாதான் நம்ம ஆளுங்க வாங்குவாங்க அப்படின்னு அவன் நினைச்சு வெள்ளக்கார பேர் வச்சிருக்கான். சரி, பீட்டர் இங்கிலாந்து ஒரு துணி கம்பெனி தெரியுமா? ஆமா, ஆலன் சோலி, லூயி பிலிப், இதெல்லாம் வெள்ளக்காரன் பேரு. ஏன் அந்த பேர் வைக்கிறானுங்க?
சரியா? இதெல்லாம் அந்த நவீன காலனி ஆதிக்கம். பருத்தி யாருடையது? இங்கிருந்து தான் போகுது. அதே புராணம் அதே உற்பத்தி செய்யறது. இப்ப இந்த காமெடினா உற்பத்தி செய்யறது நம்ம ஆளுங்க தான். அவன் இங்கிருந்து போகலாம் இல்ல, எவன் இங்க இருந்து கப்பல் எடுத்துட்டு போயிட்டு உற்பத்தி செய்யறது திருப்பூர்ல உற்பத்தி ஆகுது. அந்த லேபிள் ஒட்டினா ஒரு லேபிள் ஒட்டினா 1000 ரூபாய், லேபிள் ஒட்டாட்டி 200 ரூபாய். ஆமா இல்லையா? இவ்வளவுதான். இது நவீன காலனியா இருக்கு. இதுக்கு மூலியமா லாபத்தை யார் சம்பாதிக்கிறா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் லாபம் சம்பாதிக்கிறான். இது நவீன கால காலனி ஆதிக்கம். ஆனா என்ன, இதை நம்ம நினைச்சா மாத்தலாம். இந்த காலத்துல மாத்த முடியாது. அதை மாத்த முடியாத மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தான். ஓகே, சரி. அப்போ இந்த மாதிரி என்னது, இந்தியா வந்து சப்ளை குட் சப்ளை ஆச்சு. அதை பினிஷ் பண்ணி இங்க பண்ணா பினிஷ்டு கூட்ஸ் உடைய மார்க்கெட்டா இந்தியா இருந்தது. பினிஷ்டு கூட்ஸ் உடைய மார்க்கெட்டா இந்தியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பொறுக்கி எழுதியிருக்கணும். இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. சரியா? டோன்ட் பயப்படாதீங்க. ஆனா இருந்தாலும் நான் இதுக்கும் உங்களுக்கு நான் தயார், இது இந்த மாதிரி கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்கு நான் உங்களை தயார் செய்யறேன். சரி, எப்பவுமே வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியா கேட்டு உங்களை மார்க் வாங்க வைக்கிறது என்னோட வேலை கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு கஷ்டமான முறையில் உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது என்னுடைய வேலை. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. டோன்ட் வரி. ஆனா அதுக்குன்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இருக்காதீங்க. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் போலாம். Who were the Marathas? Revenue maximization, good. After the permission for Tastak. வருஷம் போடணும் தம்பி. 17 வருஷம் ஃபரூக் ஷேர் கொடுத்தாருங்கிறதுலாம் டிபெண்ட். இந்த அளவுக்கு நீங்க கண்டென்ட் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை. பாயிண்ட் வருஷங்கள் இருக்கணும், வருஷம் பேர்கள் எழுதணும். ம் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஆன்சருக்கு நியரா அபிநய மேமோட ஆன்சர் தான் கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் வை ஷி கெட்ஸ் 4.5. அண்ட் நீங்களும் மதுப்பிரியா, நீங்களும் ஆன்சர் எழுதிருக்கீங்க. ரைட் அபவுட் த ரெவன்யூ பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு எழுதிருக்கீங்க. ஓகேவா? சரி, புகார் மராத்தாஸ் 15 மார்க்ஸ் பா. 2 பக்கம் எழுத போறீங்க. மராட்டியர்கள்லாம் யாரு? தாராளமா நீங்க அரை பக்கத்தை எழுதுங்க. சரியா? நீங்க சிவாஜி பத்தி எழுதுவீங்களோ, இல்ல அவர் பையன் சம்பாஜியை பத்தி எழுதுவீங்களோ, இல்ல அவர் பேரண்ட்ஸ் சாவுஜி பத்தி எழுதுவீங்களோ, சரியா? இல்ல சாகுஜிக்கு உதவுன பாலாஜி பத்தி எழுதுவீங்களோ, இல்ல அவர் பையன் பாஜிராவ் பத்தி எழுதுவீங்களோ, அது உங்க பாடு. நீங்க அரை பக்கம் என்ன வேணா எழுதுங்க. ஆனா மராட்டியர்கள்னா யாருன்றதை எழுதுங்க. சரி, அடுத்தது எக்ஸ்பிளைன் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ஃபால் ஆஃப் தி எம்பையர். மராட்டி, அப்ப கேள்வி என்ன? மராட்டியர்கள்லாம் யாரு? மராட்டியர்களே வீழ்ந்து போனாங்க. இதுதான் 2 கொஸ்டின். அப்ப தாராளமா நமக்கு 2 பக்கம் இருக்கு. இருக்கா? என்ன காயத்ரி, இதுக்கே தலையை சொல்றது எப்படி? அப்ப மராட்டானா யாரு? ஓகே, அப்புறம் மராட்டியர்கள் எப்படி வீழ்ந்தாங்க? எப்படி வீழ்ந்தாங்க? 3 போர். மராட்டா வார் 1, மராட்டா வார் 2, மராட்டா வார் 3. அண்ட் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் இருக்கணும்? மராட்டானா யாருங்கிறதுல சிவாஜிங்கிற பேர் இருக்கணுமா? ஏன்னா அவர் தான் இதை தோற்றுவிச்சார். ஃபவுண்டர் அவர் தான். அதுக்கப்புறம் 2வது ஃபவுண்டர் யாரு? பாலாஜி விஸ்வநாத் பேர் இருக்கணுமா? பாலாஜி விஸ்வநாத் இருக்கணும். பாஜிராவ் 1 இருக்கணும். ஏன்னா இவங்க தான் இந்த சாம்ராஜ்ய சிவாஜி ஆரம்பிச்சு வச்சு அவர் செத்து போயிட்டாரு. அவர் பையனை கை வேற காலேறி அக்கக்க வெட்டி எரிஞ்சிட்டாங்க. அவருடைய பேரனை ஜெயில அடைச்சிட்டாங்க. சரியா? சிவாஜியுடைய முதல் பையனுடைய மனைவி, அதாவது மருமக தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுவும் கையில கை குழந்தைய வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு அந்த அம்மா இல்லையா? அது வீல் சேர், மறுபடியும் அந்த வீல் சேர், அப்போ கிராஃப் இப்படி ஏறி நொடி கீழே போயிடுச்சு. சரியா? அவுரங்கசீப் செத்த உடனே சாகுஜி ரிலீஸ் ஆகிறாரு. சாகுஜி ரிலீஸ் ஆனோடனே மறுபடியும் வந்து இது என் தாத்தா சொத்துன்னு அவர் கேட்க, சரியா, பெரியப்பாவுடைய பெரியம்மாக்கும் சாகுக்கும் சண்டை. அதுல யார் ஜெயிக்கிறா? பாலாஜி விஸ்வநாத்தோட ஹெல்ப்ல தான் சேர்க்கிறாங்க. அதனாலதான் பேஷ்வாவின் ஆட்சி உருவாகுது. சரியா? அவர் ஒரு பிராமணர். அப்ப பேஷ்வாவுடைய ஆட்சி உருவாகுது. சிவாஜியோட பேர பசங்க ஒன்றும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணல. சரியா? யாரோட கட்டுப்பாட்டுல போச்சு? பாலாஜி விஸ்வநாத்துடைய வாரிசுகளுடைய கட்டுப்பாட்டுல சாம்ராஜ்யம் போயிருச்சு. பேஷ்வாவின் ஆட்சி ஆரம்பிச்சு பாஜிராவ் தான் கிராஃப பெருசுபடுத்துறாரு. ஆல்மோஸ்ட் வட இந்தியா ஃபுல்லா, அதாவது கிராஃப் சிவாஜி ஆரம்பிக்க மறுபடியும் கீழே இறங்கி அவுரங்கசீப்பால கீழே இறங்கிருச்சு. மறுபடியும் இவ்வளவு பெருசு உச்சத்துக்கு போனது இங்கதான். இந்த உச்சம் எப்ப வீழ ஆரம்பிச்சதுன்னா 3ஆம் பிளாசிகோ.
தேர்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி இல்ல, பானிபட் போர். பானிபட் போர். அதான் சொல்லிட்டேன். 3ஆம் பானிபட் போர் தான் இது வீழ்ச்சிக்கு தொடர்ந்து. அந்த வீழ்ச்சியை எக்ஸாசர்பேட் பண்ணது, இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்டது யார் அப்படின்னா 3 மராட்டிய போர்ல வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. 1761ல பானிபட், அப்புறம் ஃபர்ஸ்ட் மராட்டிய வார், செகண்ட் மராட்டிய வார், தேர்ட் மராட்டிய வார். இந்த கிராஃப் வந்து அடைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் இது. சரியா? ஒவ்வொரு 2-3 கோட்டையா பிடிச்சி 200 கோட்டைகள் மேல சிவாஜி பிடிச்சி தெக்கானத்தை கைப்பிடியில் வச்சிருந்தாரு. அது எல்லாத்தையுமே சிவாஜியோட வாழ்க்கையை அவுரங்கசீப் தப்பிச்சு ஓடுறதுதான் கதையே. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வாழ்க்கையை தப்பி ஓடுறது தான். குரில்லா படை செஞ்சு தப்பி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அந்த இடத்த தக்க வச்சுக்கணும், மராட்டிய உணர்வு மக்களுக்கு தூண்டணும், அவுரங்கசீப் தப்பிச்சு ஓடணும். ஏன்னா சிக்குனா பிரச்சனை ஆயிடும். அந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் சாகு உள்ள போக, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாரு. சாகு வெளில வந்து ஃபர்ஸ்ட் சிவில் வார்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பாஜிராவ் தான் என்ன பண்ணாரு, எக்கச்சக்க போர்கள். இது ஃபுல்லாவே பாஜிராவ் தான் உச்சத்துக்கு கொண்டு போனதே. 40க்கும் மேற்பட்ட போர்கள். ஒரு போர் கூட தோக்கல இருந்தாலும். பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பாலாஜி விஸ்வநாத்துடைய மகன். அவர் பேர்ல ஒரு கதை கூட இருக்கு ஹாலிவுட்ல, சாரி இந்த இதுல பாலிவுட்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க, பாஜிராவ் மஸ்தானி. அது காதல் கதையை எடுத்துட்டாங்க, அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? ஆனா அது வந்து ஒரு உண்மையான அவருடைய ஒரு வீரர் அவர், பாஜிராவ், முதலாம் பாஜிராவ் அப்படின்றாரு. ஏன்னா அவரால்தான் பிரிட்டிஷ் மராட்டிய வட இந்தியா ஃபுல்லா முகலாயர்களுக்கு அடுத்தது மராட்டியர்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனா இல்லப்பா அப்படின்னு சொல்லி வரலாறு அவங்களை மாத்துச்சு. 1761 மராட்டியர்கள் முகலாயர்கள் மராட்டியர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தருணம். அப்ப அந்த டைம்ல வந்து ஆப்கானிய படையெடுப்பு, சரி, ஆப்கானிய படையெடுப்பு தான் பிளாசி போருக்கு வழிவகுத்தது. சாரி, பிளாசினே சொல்லிட்டு இருக்கேன் பாரு. பானிபட் போர். சரியா? பானிபட் போர் 1761. சரியா? அந்த ஒரு போர்ல 50,000 படை வீரர்கள் இறந்தாங்க. சரியா? 50,000 படை வீரர்கள் இருந்தாங்க. பாலாஜி பாஜிராவ் தன்னுடைய மகனை இறந்தார். பாலாஜி பாஜிராவுடைய அடுத்த பேஷ்வா, அவருடைய மகனை இழக்க, அதுக்கப்புறம் மாதவராவ் தான் கடைசி முக்கியமான அரசர். அவர் டிவி வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நாராயண் ராவ். மாதவராவோட இறப்பு தான் மராட்டிய போர் 1, மராட்டிய போர் 2, மராட்டிய போர் 3 வந்துச்சு. மாதவராவுக்கு அப்புறம் நாராயண் ராவ் வருவாரு. சரியா? நாராயண் ராவுக்கு அப்புறம் அவரும் மர்மமான முறையில் இறந்து போவார். சரி, மர்மமான இறந்து போனனாலதான் மறுபடியும் கதைகள்ல இங்க ஒரு ட்விஸ்ட் வருவார். மராட்டிய மக்கிய வழி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆளு. யார் அவரு? நானா சாஹிப். நானா சாஹிப் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு மந்திரி. அவர் வந்து என்ன, இந்த ராஜ்யத்தை கைக்குள்ள எடுத்துப்பாரு. இந்த கேப்ல தான் ஃபர்ஸ்ட் மராட்டிய போர் நடக்கும். ஃபர்ஸ்ட் மராட்டிய போர்ல நானா சாஹிப் வந்து ஆக்சுவலா பவர்ஃபுல்லான ஒரு ஆளை காமிச்சிருப்பாரு. சரியா? ஸ்கார்ச் டெத் பாலிசி எல்லாம் பண்ணிருப்பாரு. 2 மலைக்கு நடுவில் வெள்ளக்காரனுடைய படையை உள்ள விட்டு செய்ய நிறுத்திருப்பாரு. சரியா? ஸ்கார்ச் டெத் பாலிசி ரொம்ப மோசமான ஒரு போர் யுக்தி அது. சரியா? எதிரி பொழைக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவனை கொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் தங்குற இடத்தை எரிச்சு விட்டுருவாங்க. அவன் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து விட்டுருவாங்க. கிணறெல்லாம் விஷ கிணறா மாத்தி விட்டுருவாங்க. அதுதான் முக்கியமான ஒரு போர். அந்த யுக்தியை பயன்படுத்தின நானா சாஹிப். முதலாம் மராட்டிய போர்ல பிரிட்டிஷ்கார மண்ண கவனா. சரியா? இருந்தாலும் அவர் ரொம்ப வருஷமா அந்த போர் நடந்து அவங்க கொஞ்சம் வீக்காக மராட்டிய போர் ஒரு டீலோட முடிஞ்சது. சல்பாய் ட்ரீட்டியோட முடிஞ்சது. ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் ஆல்மோஸ்ட் 1782 கிட்ட போட்டிருப்பாங்க. இந்த உடன்படிக்கை தான், சல்பாய் உடன்படிக்கை தான். சரியா? இந்த சல்பாய் உடன்படிக்கையில 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சரி இனிமேல் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு மராட்டியர்களும் வெள்ளக்காரனும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஃப்ரெண்ட் ஆனாலதான் திப்பு சுல்தானுடைய போர்லயும் யாருக்கு எதிராக மாறுறாங்க? திப்பு சுல்தானுடைய போர்ல மராட்டியர்கள் வெள்ளக்காரனுக்கு ஹெல்ப் பண்றான். இதே அளவுக்கு டஃப் கொடுத்தாரு யாரு? திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி. அவர் கேன்சர் வந்து இறந்து போயிடுவாரு. சரியா? அப்ப அவர் டஃப் கொடுக்கும் போது அவர் 82ல கரெக்டா சாவ இந்த சல்பாய் உடன்படிக்கை கரெக்டா முடிய, மராட்டியர் இன்கேஸ் இந்த சல்பாய் நடக்காம இருந்திருந்தா மராட்டியர்களும் ஹைதர் அலியும் சேர்ந்து வெள்ளக்காரன் எடுத்திருந்தாலும் வெள்ளக்காரனால நின்று இருக்க முடியாது. இது எல்லா போரும் தனித்தனியா நடந்ததுதான் வெள்ளக்காரன் ஜெயிச்சதுக்கு காரணம் இல்லையா? சோ அந்த சல்பாய் உடன்படிக்கை வெள்ளக்காரனுக்கும் இவங்களுக்கும் நடுவுல, வெள்ளக்காரனுக்கும் மராட்டியர் நடுவுல 20 வருஷம் 30 வருஷம் ஒரு அமைதியை கொடுத்துச்சு. 20 years. ஏன்னா அடுத்த போர் வந்து ட்ரீட்டி ஆஃப் பசின் 1802. 2வது மராட்டிய போர் வந்து ட்ரீட்டி ஆஃப் பசின்ல முடிஞ்சது. எதுல யாரு? பேஷ்வாராவுடைய கடைசி பையன் இல்லையா? பேஷ்வாராவுடைய பேஷ்வாவுடைய 2ஆம் பாஜிராவ் 2 இருக்கார் இல்லையா? அந்த பையன் ஜெயில வளர்ந்த பையன். அவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம சிறையில வச்சு வளர்த்தாங்க. டக்குன்னு ஆட்சிக்கு வந்தோம்னா கதையெல்லாம் சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது.
வெள்ளக்காரங்க கொஞ்சம் பயமுறுத்தணும் என்ன பண்ணிட்டாங்க, அவர் போய் ஸ்ட்ரைட்டா சரணடைஞ்சு நான் வந்து இந்த டைம்ல வெள்ளஸ்லியோட துணைப்படை திட்டத்தை கையெழுத்து போட்டு வந்தாரு. ஏன்னா 1799 திப்பு சுல்தானை கொண்டதுக்கு அப்புறம் துணைப்படை திட்டத்தை செம்ம பிராண்ட் பண்ணிட்டு இருப்பாரு வெள்ளஸ்லி. உங்களுக்கு ஏன் கஷ்டப்பட்டு நீங்க போர் தளபதிகளை வச்சுக்கணும், போர் படைகளை வச்சிருக்கணும், உங்களுக்கு செலவு அதிகமாகுதுல, நான் என் படையை உங்களுக்கு ஃப்ரீயா வாடகை தரேன், என் படையை நீங்க எடுத்துக்கிட்டு ஏன் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்துக்குங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரேன் அப்படின்ற மாதிரி செஞ்சு அந்த ராஜ்யத்தை மறைமுகமா ஆட்சி பண்ணார் வெள்ளஸ்லி. அப்படிப்பட்ட இதுல வந்து சரி நமக்கு பாஜிராவுக்கு ரெண்டு பக்கம், அவர் நம்ம மராட்டியர்களை போனா அவங்களும் வீழ்த்திடுவாங்க, வாழ்க்கைக்கு நிரந்தரம் இல்லை. இங்கிட்டு போனா வெள்ளக்காரன்ட்ட போனா வெள்ளக்காரன் நம்மள அடிமையா நடத்துவோம். அப்ப அங்க போய் உயிர் விடுறதா இல்ல இவங்கிட்ட உயிரோடு இருக்கிறதா, மானம் முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்ற வரையில பாஜிராவ் என்ன பண்ணிடுறாரு, உயிர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அங்க போய் கையெழுத்து போட்டுறாரு. சோ பாஜிராவ் வந்து பேஷாவுடைய வாரிசு, அவரே இறங்கிட்டாரு, தலையே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கொசுறுகள் தான் மூன்றாவது மராட்டிய போர்ல காரணமா இருக்கு. அண்ட் மூன்றாம் மராட்டிய போர் வந்து எந்த அடிப்படையில தொடங்குதுன்னா, இரண்டாம் மராட்டிய போர்ல யாரு கையெழுத்து போட்டாங்க, பாஜிராவ் வந்து இனிமேல் படைகள் வேண்டாம் துணைப்படத்திட்டு கையெழுத்து போட்டாங்க. ஆனா அப்போ வேலை இல்லாத, அப்ப அது வரைக்கும் ட்ரெயின் பண்ணி கட்மஸ்டா உடம்ப வளர்த்தி சரியா அவருடைய வாழ்க்கையே சண்டை போறதுக்குன்னே அர்ப்பணிச்ச வீரர்களுக்கு இனிமேல் வேலை இல்லை, தம்பி வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சு விட்டா என்ன பண்ணுவாங்க அவனுங்க. அதுவும் குறிப்பா அதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம்னு வச்சுக்குவேன். ஆனா வேற எதுவுமே தெரியாத போர்க்குணம் கொண்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பிண்டாரிகள். சரியா, தேவர் லூட்டர்ஸ், தேவர் ஹண்டர்ஸ் அண்ட் லூட்டர்ஸ். மனிதர்களை வேட்டையாடி மனிதர்களை கொன்று சுரண்டி தின்னக்கூடிய ஒரு கும்பலாக இருந்தவர்கள் பிண்டாரிகள். இந்த மராட்டியருடைய படையில இருந்தவங்க ரொம்ப ட்ரெட்ஃபுல் ஹியூமன் பீங்ஸ். அவங்க பணத்தை கூட விட மாட்டான், பேண்ட் டவுஸ் எல்லாம் கழட்டிட்டு தான் விட்டுருவாங்க. சரியா, அந்த அளவுக்கு இருந்த பிண்டாரிகள் வந்து என்ன பண்ணாங்க, இப்ப வேலை இல்லை. ஏன்னா பெர்மனன்ட் ஜாபா யார் நிரந்தர வேலையை கொடுத்துட்டு மராட்டிய போர்கள், மராட்டியர்கள் போர் செய்ய அவங்களுக்கு வேலை இருந்துச்சு. இப்போ முதலாளி இல்ல, முதலாளியே வெள்ளக்காரன் சைன் போட்டாரு. இப்ப பிண்டாரிகள் என்ன பண்ணாங்க, இவங்க இப்போ வந்து அடிச்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க. நடுப்பு தேசிய நெடுஞ்சாலைகள்ல யாரெல்லாம் போறாங்களோ அவனுக்கு, ஏன்னா அவனுடைய புத்தி மாறாது இல்லையா, அவன் புத்தி அந்த அதுதான் அவனோட தொழிலே. அப்படி போர்க்குணம் கொண்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், வந்து போற வந்து போற நபர்கள்ட்ட வழிப்போக்கர்களிடம் வழிப்பறி செஞ்சுட்டு இருந்தான். சரியா, அந்த வழிப்போக்கர்கள் செய்யக்கூடிய அந்த பிண்டாரிகளுக்கு மராட்டியர்கள் தான் சப்போர்ட் பண்றாங்களோ அப்படின்ற பேர்ல தான் வெள்ளக்கார பிண்டாரிகளை ஒடிக்க, பிண்டாரி ஓடி போய் மராட்டியர்கள்ட்ட ஹெல்ப் கேட்க, மராட்டியர் பக்கம் காய் நகுந்து சரி இதாண்டா சாக்குன்னு மிச்சம் இருக்க கொசுறுகளையும் மூன்றாம் மராட்டிய போர்கள்ல வீழ்த்தி ஃபைனலா ஃபுல் ஸ்டாப் வச்சு பாஜிராவுடைய வாரிசுகளுக்கு இனிமேல் பென்ஷன், நீ கம்முன்னு வீட்டிலேயே அடங்கி கிட, ரிட்டையர் ஆயின்னு சொல்லி பென்ஷன் கொடுத்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. இந்த பென்ஷனையும் கட் பண்ணிட்டான், ஏன்னா நீ தத்து பையன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணனாலதான் 1857 என்ன நடந்துச்சு, அவருடைய வாரிசு வந்து சிப்பாய் கழகத்துல ஈடுபட்டார். தாந்தியா தோப்பே அதெல்லாம் ஜான்சி ஹெல்ப் பண்ண. சரியா, இதுதான் ஒட்டுமொத்த கதை. சரியா, இது வந்து ஹோல் ஸ்டோரி. நான் ஒரு சும்மா ஒரு எவ்வளவு சுருக்கமா சுருக்கமா சொல்லணுமோ அவ்வளவு சொன்னேன். இங்க வந்து நீங்க இங்க கமிங் டு த பாயிண்ட், இங்க எப்படி ஆன்சர் எழுதணும், இவ்வளோத்தையும் எழுத முடியாது. இது ஒரு ஒரு 20 பக்க கதை இல்லையா. இது நம்ம இங்க ஆன்சர் கேள்விக்கு எத்தனை அப்படின்னு, மராட்டியர்கள்னா யாரு, இந்த 3 பேர்களை பத்தி எழுதுங்க. ஓகே, சிவாஜி, பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி வெறும் பாஜிராவ். அதுக்கப்புறம் என்னது, அவர்கள் வீழ்வதற்கான சூழ்நிலை. இந்த வீழ்வதற்கான சூழ்நிலைங்கிற கேள்வியில நீங்க வந்து பானிபட் போர், 3ஆம் பானிபட் வந்து டெத் ப்ளோ. சரியா, ஒரு மரண அடியை வந்து கொடுத்துச்சு, 50,000 வீரர்கள் இறந்து போனாங்க ஒரு லைன் போட்ட போது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மராட்டிய வார், செகண்ட் மராட்டிய வார், தேர்ட் மராட்டிய வார். ஃபர்ஸ்ட் மராட்டிய வார்ல இந்த வார பத்தி எழுதாதீங்க, வார் என்ன நினைச்சு அதெல்லாம் வேண்டாம். சரியா, நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ட்ரீட்டி சொல்லுங்க, சல்பாய் ட்ரீட்டி, பர்சீன் ட்ரீட்டி. சரியா, இந்த 2 ட்ரீட்டி ரொம்ப முக்கியம். 1782 முக்கியம், அதே மாதிரி பர்சீன் 1802 முக்கியம். ஏன்னா இந்த 2 சல்பாய் ட்ரீட்டி மராட்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு நட்புறவு கொடுத்துச்சு, ஒரு பிரச்சனையை முடிவுக்கு வந்து 20 வருஷம் அமைதியை கொடுத்துச்சு. பர்சீன் ட்ரீட்டில பாஜிராவ் என்ன பண்ணிட்டாரு, முக்கியமா இந்த இடத்துல நானா சாஹிபுடைய பேர் இருக்கணும், ஏன்னா அவர் தான் மக்கியவள்ளி, மிகப்பெரிய ஒரு பிளாட்டர், கிங் மேக்கரா இருந்தார். அவரால்தான் டஃப் கொடுத்தாரு. வெள்ளக்காரன் தோத்து போயிட்டான் அந்த போர்ல, நல்லா கவனிக்கணும். ஆங்கிலோ மராட்டா வார் ஃபர்ஸ்ட்ல வெள்ளக்காரன் தான் ஜெயிச்சு, வெள்ளக்காரன் ஜெயிக்கல, மராட்டியர்கள் டஃப் கொடுத்தாங்க. 2வது போர்ல பாஜிராவ் ஓடி போய் என்ன பண்ணிடுறாரு, பூனால அந்த அமைதி உடன்படிக்கை துணைப்படுத்தி கையெழுத்து போட்டாரு, சப்சிடரி லைன்ஸ்ல கையெழுத்து போட்டுறாரு. அண்ட் 3வது பிண்டாரி வார். ஸோ பிண்டாரி வார்ல அந்த டைம்ல ஹாஸ்டிங்ஸ் பிரபு இருப்பாரு. அது வந்து ஃபைனலா அவங்களுடைய ஃபாலுக்கு வழிவகுத்தது, முடிஞ்சிச்சு. அந்த ஃபைனலா வந்து
இவர்களுடைய வாரிசுகள் பென்ஷன், தேவர் கிவன் ஆஃப் பென்ஷன் அப்படின்ற மாதிரி மராட்டா வந்து முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து அதாவது ஒட்டுமொத்த கதைய முக்கியமா அந்த போர்கள் அடிப்படையில் நீங்க எழுதினீங்கன்னா பக்கா. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நிறைய பஞ்சு சுருக்கிறது எல்லாருமே அவங்களுக்கு பண்ணிருப்பீங்களான்றது சந்தேகம் தான். பாப்போம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு. இது என்னது டூ அக்ரிகல்ச்சர் இஸ் நோ வார் சுச்சுவேஷனா அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை அது? என்ன மீனிங் அது? அவங்க பெசண்டா இருந்தாங்க அப்படின்றது மென்ஷன் பண்றதுக்காக போட்டிருந்தேன் சார். மராத்தாஸ் ஒரு வாரி குரூப் இன் டெக்கான் ரீஜன் எஸ்பெஷலி மகாராஷ்டிரா டூ அக்ரிகல்ச்சர் இஸ் நோ வார்னு. அது புரியவே இல்லை. ஒன்னும் சரியான வார்த்தை அமைக்கலாம். அந்த பாயிண்ட் இங்க தேவையும் இல்லை. சாகுஜி போன்ஸ்லே த ஃபவுண்டர் ஆஃப் மராத்தாஸ். சாகுஜி போன்ஸ்லேவா? இது எப்பத்துல இது எப்பத்துல இருந்து? சார் அது சிவாஜின்னு எழுதுறதுக்கு முன்னாடி ஷாஜின்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அதை அடிக்கதான் நான் அப்படியே சரி ஓகே. ராஜதந்திரம் அனைத்தும் ஒடிந்து போனேன். சரி. வரைக்கும் முகல் எம்பையர் சுல்தானா பீஜப்பூர். அவர் முகல் எம்பையர்ல வேலை செய்யல, அவரு சரி விடுங்க, அதையும் நம்ம இல்லைன்னு துவைக்க முடியாது. இதெல்லாம் அவங்க அப்பா எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. மராட்டாஸ்னா யாரு அதெல்லாம் தேவையில்லை. சரியா? ஸ்ட்ரைட்டா நீங்க சிவாஜில கதை இருக்கிறது ரெண்டு பக்கம். சரியா? ஆமா, இதெல்லாம் அன்னசரி ஒதுக்கிடணும். இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிடுறது நிறைய பேர் இருப்பாங்க, இருந்தாலும் சின்ன வெட்டிங், ஸ்மால் வெட்டிங் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மதுபிரியா சின்னதா ஒரு சைட்ல ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் கேன்சல் பண்றீங்கன்னா 1000 பேர் கூப்பிட முடியாது. அப்புறம் எப்படி ஒதுக்குவீங்க? இது சித்தப்பாவோடைய மருமக மாமனார் சொந்தம், அவன் வேண்டாம் ஒதுக்கு. சித்தப்பா, சரி சித்தப்பாவும் வேணுமா? சரி அது டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 40 பேர் தான் கல்யாணத்துக்கு கூப்பிடணும். எப்படி ஒதுக்குவீங்க? என்ன காயத்ரி? அப்படி ஒதுக்கணும் அந்த ஆன்சர் எல்லாம். நமக்கு சிவாஜி தேவை, சிவாஜியோட அப்பா நமக்கு தேவையா? தேவையில்லை. சரியா? இது டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி. அவரை கழிச்சு விடுங்க, அதெல்லாம் கழிச்சு விடுங்க. இது தேவையில்லை. சிவாஜி மகாராஜ் தாதாஜி கொண்ட அவர் சிவாஜியை வளர்த்த தாத்தா எல்லாம் தேவையா? தேவையில்லை. சிவாஜி இருந்தா போதும். அவர் தான் கதையோடைய ஹெட்டிங். சரிங்க, என்ன சொல்லியிருக்கேன்? சிவாஜி முக்கியம், பாலாஜி விஸ்வநாத் முக்கியம், பாஜிராவ் முக்கியம். 3 பாயிண்ட் தான். ஒருத்தர் தோற்றி வைக்கிறாரு, இன்னொருத்தர் பேசும் ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. புரியுதுங்களா? அடுத்தது பாஜிராவ் இந்த எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இப்படிதான் மராட்டிய சாம்ராஜ்யம் உருவாச்சு. இவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பானிபட் போர் வருது. பானிபட்ல சரியான அடி விழுது. பாலாஜி பாஜிராவோட டைம்ல அவரோட சொந்த மகன் இறக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆட்சி காலப்போக்குல மாதவராவின் இறப்புக்கு பிறகு நானா சாஹிபோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆட்சி போகுது. எல்லாம் சின்ன சின்ன லைனு. அண்ட் இந்த கட்டத்துல மராட்டிய போர் தொடங்குது. முதலாம் மராட்டிய போர்ல சல்பாய் உடன்படிக்கையும் முடிவு பெறுகிறது. இந்த சல்பாய் உடன்படிக்கையில நானா சாஹிப் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தந்திர முறையை பயன்படுத்தி 20 ஆண்டு காலத்திற்கு அமைதியை கொடுத்தாரு. பிறகு Pesha Bajirao comes into the play and he voluntarily surrenders and makes a Bessin Treaty, which is nothing but a subsidiary alliance of வெல்லஸ்லி பிரபுவுடைய துணைப்படை திட்டத்தில் கையெழுத்து போட்டதன் மூலமாக பாஜிராவ் வாலண்டரியா சரண்டர் ஆகிறார். இது பெசின் உடன்படிக்கை முடிகிறது. இதன் அடிப்படையில மராட்டியர்கள் படைகளே இன்றி ஆட்சியை தொடங்குகிறார்கள். இப்ப என்ன ஆகுது? இப்படி படைகளே இல்லாத தன்மைதான் ஃபுல் டைம் பிண்டாரிகள் என்ன பண்றாங்க? மராட்டியாவுடைய படையில இருந்த பிண்டாரிகளுக்கு வேலை இல்லை. அதனால அவங்க வழிப்பறில ஈடுபட்டாங்க. அந்த வழிப்பறில தட்டி கேட்க போகும்போது ஹாஸ்டிங்ஸ் என்ன ஆகுது? பிண்டாரி போர் உருவாகுது. ஏன்னா 3ஆம் மராட்டிய போருக்கு இன்னொரு போர் பிண்டாரி போர். அண்ட் மிச்ச மீதி இருக்கக்கூடிய கொசுறுகள் இப்ப தலைய பயிற்சி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொசுறுகள் நிறைய கொசுறுகள் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா 5 படையினர்களை பிரிஞ்சிருவாங்க இல்லையா? 5 படையினர் பிரிஞ்சிருவாங்க. அவங்க பேர் எழுதுங்க, எழுதாட்டி விட்டு ஞாபகம் இருக்காது கண்டிப்பா இது எழுதும் போது. சரியா? இருக்கா? எழுதிருக்கீங்களா காயத்ரி? சரி, எழுதினா சந்தோஷம். எழுதிருந்தீங்கன்னா சந்தோஷம். அந்த 5 பயிர்கள் எழுதி அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களை ஒவ்வொருத்தரா அடக்குனாங்க. முதல் மராட்டிய போர். சல்பாய் உடன்படி வருஷம் இது வேணும்ல, இயர் இங்க. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், பிண்டாரி போர். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரா? ஏமா பூனே, பரோடா, இந்தூர், குவாலியர், சிந்தியா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே அந்த 5 பேரை போறப்ப மைசூர் போற எழுதிருக்கீங்களா? என்னமா நீ? பாஜிராவ் தோல்வி விட்டார், 8 லட்சம் ஓய்வூதியம் பெற்றார். ஓகே, அவ்வளவுதான். பாருங்க, ஒரே முடிச்சு. தோற்றாரு, பெற்றார், அவ்வளவுதான். இங்கெல்லாம் அப்படிதான் போகணும்.
அதே மாதிரி வெல்லஸ்லி வர மாட்டார் இல்லையா, வெல்லஸ்லி அடக்கிறார், இப்படி வெல்லஸ்லி வர்றது ஹாஸ்டிங்ல. ஓ சரி, அங்க. ஓகே ஓகே. பாஜிராவ் டு பசீன் உடன்படிக்கைங்க. பசீன் சார் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்குங்க சார் பசீன் இதுதானா? இது நீங்க சொன்னாதான் தெரியும் எனக்கு அது பசீன் அப்படின்ட்டு. என்னது இது? ஏதோ பச்சன்ல இருக்கு, அமிதாப் பச்சனா, அபிஷேக் பச்சனா, என்னது இது? இதான் பசீனா? அஹ்? அஹ். உடன்படிக்கையை போர்ல எழுதும் போது வருஷம் இருக்கணும். ஓகே, ஓரளவுக்கு குட். சூரத் ஒப்பந்தம் குட், பரவாயில்ல. மராட்டியர்களின் வீழ்ச்சி, மராட்டியர்கள் மாலிக் காம்பர் பின்பற்றி குருலா போர் முறை கொண்டனர். சரி ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு லைனுங்கனால விட்டுறலாம். சரி. பேஷாக்கள் நிர்வாகம் செய்தனர்கள், அதுனா பாலாஜி விஸ்வநாத்தின் பேரில் பேஷாக்கள், அந்த பேர் முக்கியம். ஓகே, சம்வாட் இஸ் குட். அண்ட் 15 மார்க்குங்கனால ஆவரேஜ் 8 மார்க்ஸ் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். வெரி குட். எழுத்து தான் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பண்ணணும், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். சர்க்கம்ஸ்டன்சஸ் லெட் டு த. பரவாயில்லையே, கரெக்டா எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. தட்ஸ் குட். இவங்க கொஞ்சம் வேற லைன்ல போயிட்டாங்க. வெறும் சர்க்கம்ஸ்டன்ஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதுவும் தப்பு கிடையாது. ஆனா இதுல இயர்ஸ் அண்ட் வார்ஸ் இல்ல, இயர் அண்ட் ட்ரீட்டிஸ் இல்லாதனால சர்க்கம்ஸ்டன் எழுதுற தப்பு கிடையாது. ஆனா அதுல இயரும் ட்ரீட்டிஸும் முக்கியம். ஓகேவா? சல்பாய், பசீன், இது ரெண்டும் முக்கியம். காஸ் ஆஃப் ஆக்ஷன்லாம் எழுத வேண்டாம். ஓகேவா? ஹெட்டிங் ஓவரா போக கூடாது, திகட்டும். தேன் அதிகமானாலும் திகட்டும், கரெக்டா இருக்கும். சரியா? ஹெட்டிங்கா இருக்கக்கூடாது. ஒரு ஹெட்டிங் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. காசு, காஸ் ஆஃப் ஆக்ஷன், காசு, காஸ் ஆஃப் ஆக்ஷன் எதுக்கு? ம் சரி. ஸோ திப்பு சுல்தான் யாரு? அதுக்கான சேம் அதே காம்போ தான். ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான் பத்தி சொல்றீங்க. ஓகேவா? அப்புறம் அந்த போர் என்ன எழுதுறீங்க, புரியுதாது? இதுக்கும் இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் தான், ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் தான். ஓகே. அடுத்தது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் தட் விச் கேவ் ரைஸ் டு கர்நாடிக் வார்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. ஸோ அப்போ இதுக்கு வந்து இன்டர்நேஷனல், இந்த கர்நாடிக் வார்ஸ் 3 எழுதிக்கணும். சரியா? 3 கர்நாடிக் வார்ஸ். 3 கர்நாடிக் வார்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்க்கு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் என்ன? என்ன இன்டர்நேஷனல் ஈவெண்ட்? ஆஸ்திரிய வாரிசு ஆஸ்திரியன் வார் ஆஃப் செக்ஷன். ஆஸ்திரிய சக்சஷன் போர் தான் இந்தியாவில் ரெவர்பரேட் ஆச்சு ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். சரியா? செகண்ட் கர்நாடிக் வார்ங்கிறது என்ன? செகண்ட் கர்நாடிக் வாருக்கு நோ இன்டர்நேஷனல் ரிலேஷன். இரண்டாம் கர்நாடக போருக்கு எந்த சர்வதேச பிரச்சனையும் கிடையாது. மூன்றாம் கர்நாடக போருக்கு என்ன காரணம்? தேர்ட் கர்நாடிக் வாருக்கு என்ன காரணம்? 7 ஆண்டு போர், 7 இயர்ஸ் வார். உலகத்துல 7 ஆண்டு போரா நடந்ததுதான், பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த 7 ஆண்டு போர்கள் தான் வெள்ளக்கார, ஐ மீன் அமெரிக்கா சுதந்திரம் அடைகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அமெரிக்கா பிகம் இண்டிபெண்டன்ட், அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சது. சரியா? அடுத்தது பிரான்ஸ் புரட்சி நடந்தது. பிரான்ஸ்ல புரட்சி நடந்ததுக்கான, பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததுக்கான காரணமும் இந்த 7 ஆண்டு போர்கள் தான். அதுக்கப்புறம் அது இந்தியாவில என்ன தாக்கத்தை கொண்டாது? இந்தியாவில கொண்டாந்து தான் 3வது கர்நாடகா. ஒரு போர் உலகத்தையே மாத்திருக்கு. சொல்ல போனா 7 ஆண்டு போருங்கிறது அப்ப அந்த காலத்தோட உலக போர் அது. பிரிட்டனும் பிரான்ஸும் அடிச்சுக்கிட்டதுனால 2 பேருமே வீக் ஆயிட்டாங்க.
அப்ப காசு தேவைப்பட்டுச்சு. பிரிட்டன் என்ன பண்ணுச்சு, உப்புக்கு வரி போட்டுச்சு, சால்ட் டாக்ஸ் போட்டுச்சு. அமெரிக்காரன் கேட்கறான், அவன் விவரமானவன், நான் டாக்ஸ் கட்டுறேன், ஆனா எனக்கு வந்து சீட்டு எலெக்ஷன் எடுத்து நாங்க எங்க ஆட்கள் தேர்ந்தெடுத்து வந்து நாங்க அங்க பாராளுமன்றத்துக்கு வந்து ஓட்டுரிமை கொடு, நாங்க வரி 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 ஓட்டுரிமையை கொடுத்துட்டு வரியை கேளு, ஓட்டை கொடுக்காம வரியை கேட்காத, அப்படி இல்லைன்னா சண்டை லடாய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரிட்டிஷ்காரன் அடிச்சே துரத்தி விட்டானுங்க. கார்ன்வாலிஸ் நாங்க துண்டக்கணம் திணிக்கன்னு ஓடினாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு போஸ்டிங் இந்தியாவில கொடுத்தாங்க. கார்ன்வாலிஸ் வந்து அமெரிக்கால தோத்து போன ஒரு தளபதி அவர். இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாரு? ஆமா, பிரெஞ்சு, இது பிரிட்டனுக்கு நடந்த பிரச்சனை. பிரான்ஸும் அடி வாங்கியிருக்கும். அதுல மன்னரை கொன்னே போட்டாங்க. லூயி 14ங்கிற மன்னர் என்ன பண்ணிட்டாங்க, அதுவும் அந்த அவருடைய மனைவி மேரி ஆண்டனட் உணவு இல்ல, சாப்பாடு இல்ல, பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் திரண்டு கேட்கும் போது அந்த அம்மா என்னத்தையோ தின்னுன்னு சொல்லிடுச்சு, நக்கலா பேசிடுச்சு. அதனால அந்த கோட்டையவே எரிச்சிட்டாங்க. பஸ்டேல் கோட்டையே எரிக்கப்பட்டது. இதுல கதையில சொல்லப்பட்டிருப்பேன். சரியா? பொறுப்பிலாம் வந்து சொன்னது, ராணியவே கொண்டு மேரி ஆண்டோனை கொண்டு லூயி 14 மன்னரையும் கொண்டுட்டாங்க. அப்ப அதை கொல்றதுக்கு நிறைய பேர் கொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்றதுக்கா தூக்கு தண்டனை வந்து லேட் ஆகும். ஒருத்தர் தூக்கு போட்டு கொள்ளணும்னா 40 நிமிஷம் ஆகும் அவர் உயிர் அடங்குறதுக்கு. சரியா? அது லேட். எப்ப எத்தனை பேர் 1000 பேர் தூக்கு போடணும், எத்தனை நாள் ஆகும்? சரியா? அதனால ஃபாஸ்டா கொள்றதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்ட நவீன இயந்திரம் கில்லட்டின். துண்டு துண்டா தலையை மலையில மேல வச்சிருவாங்க, மலை மேல தலதனியா துண்டத்தனியா மேல இருந்து உருட்டி விட்டுருவாங்க. சீக்கிரம் ஒரே நாள் 1000 பேரை கொண்டுடலாம், மரண தண்டனை கொடுத்தலாம். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நவீன இயந்திரம் தான் கில்லட்டின். சரிங்களா? அது பிரெஞ்சு புரட்சியில. அதே மாதிரிதான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இந்த கான்செப்ட்ல வந்தது. ரூசோ, மாண்டெஸ்கியூ, வால்டயர்லாம் வந்தார். மாண்டெஸ்கியூ தான் சொன்னார், ஒருத்தங்கையில ஆட்சி கொடுக்காத, இது மாதிரி கெட்டு குட்டி சுரைக்கிறோம், ஆட்சியை 3ஆ பிரிச்சு கொடு, சட்டத்தை உருவாக்குபவன், சட்டத்தை ஆட்சி செய்வன், சட்டத்தை பாதுகாப்போம், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு மாண்டெஸ்கியூ சொன்னார். இதெல்லாம் பண்ணதுக்காக பிரெஞ்சு புரட்சி. அண்ட் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில போயிட்டு நெப்போலியன் கையில மாட்டிக்கிட்டாங்க. நெப்போலியன் ஆட்சியை பிடிச்சு அவர் மறுபடியும் உருவான சர்வாதிகாரியே உருவானார். அது அடுத்த கதை. சரியா? அப்படி நடந்த இந்தியாவில் நடந்ததான் 3ஆம் கர்நாடிக். அதனாலதான் முதல் கர்நாடிக் போருக்கும் கடைசி கர்நாடிக் போருக்கும் உடன்படிக்கை எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஐக்ஸ்லா சப்பேல்ல முடிஞ்சது, கடைசியில பாரிஸ்ல முடிஞ்சது. இதுக்கு மட்டும்தான் இந்தியால முடிஞ்சது. அப்ப உடன்படிக்கை அங்க முடியுதுன்னா பிரச்சனை ஆரம்பிச்சது அங்கதானே முடியணும். சோ இந்த நீங்க 3மே சொல்லணும். சரியா? 3மே சொல்லணும். இரண்டாவதுக்கு எந்த சர்வதேச உறவும் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிடணும். 2 லைன்ல முடிச்சிடணும். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் விரிவாக்கி நீங்க இந்த ஆஸ்பெக்ட்ல எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் யூ வில் கெட் மார்க். அண்ட் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கேட்க மாட்டான். இந்த கேள்வி வராது. ஓகேவா? இந்த கேள்வி வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு நான் ஆன்சர் நீங்க பண்ணக்கூடாது, இப்படி கத்துக்கணும் தயாராகிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டேன். மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு மேக் ஷூர் யூ கெட் மோர் மார்க்ஸ். என்னோட இன்டென்ஷன் வந்து நீங்க எல்லாத்துக்கும் பெட்டர் ப்ளீட் இன் த பிராக்டிஸ் தேன் இன் த பேட். பயிற்சியில் ரத்தம் சிந்துவது போரில் ரத்தம் சிந்துவதை விட எவ்வளவுக்கு எவ்வளவு மேல். அதனால இங்க அப்படிதான் ரத்தத்தை சிந்துவீங்க, எழுத தெரியாம முழிப்பீங்க, தப்பு இல்லை. கடைசி கேள்வி, கிழக்கிந்திய கம்பெனி பிரெஞ்சு ஈஸ்ட் இந்திய கம்பெனியை விட எவ்வளவு பெரிய அதுப்பு அப்படின்னு நிறுவி. அவ்வளவுதான். ஏன்னா அப்படி பெரிய ஒரு அதுப்பா இருந்ததுனால தானே வெள்ளைக்காரன் ஜெயிச்சான், பிரெஞ்சுக்காரன் தோத்து போனா. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை சப்ஸ்டான்ஷியேட் த ரீசன் அப்படின்னா ஒரே கொஸ்டின் தான். அப்ப நம்ம கிட்ட வந்து 2 பக்கம் எழுதுறதுக்கு. அப்ப தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், பிரெஞ்சு கிழக்கு ஈஸ்ட் இந்திய கம்பெனியோட கதை எழுதுங்க. 1600 வந்துச்சு, அந்த அம்மா பர்மிஷன் கொடுத்துச்சு, ராணி கொடுத்துச்சு. அப்புறம் 1615ல 1615ல சூரத்துக்கு வந்தாங்க, ஜஹாங்கீர் உடன்படிக்கை கொடுத்தாரு, லொட்டு லொசுக்குன்னு ஒரு பேரா எழுதுங்க. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு ஒரு கதை எழுதுங்க. கால்பர்ட் வந்தாரு, இது ஒரு தனியார் நிறுவனம் இல்ல, இது வந்து அரசு நிறுவனம் அப்படி எழுதுறீங்க. அப்புறம் ரீசன்ஸ் அப்படி எழுதி 1, 2, 3, 4ன்னு கொடுக்கலாம். என்னென்ன ரீசன்ஸ்? இது ஒரு தனியார் நிறுவனம், இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். கரெக்டா? இது பிரைவேட் கம்பெனி, அது ஒரு பப்ளிக் கம்பெனி. சரியா? இங்க வந்து திறமை வாய்ந்த தளபதிகள் இருந்தாங்க. சார் ஐயர்கூட் இருந்தாரு, ராபர்ட் கிளைவ் இருந்தாரு. சரியா? இங்க அப்புறம் வந்து பிரெஞ்சு சைட்ல மிக முக்கியமான தளபதினா டூப்ளே மட்டும்தான். ஆனா டூப்ளே முதல் கர்நாடக போர்ல அவர் தவறு செஞ்சதுனால அவரை திருப்பி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. நீ எப்படி தோத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனே அவரை ரிசைன் பண்ணிடுவாங்க, வேலையை எடுத்துக்கிடுவாங்க. டூப்ளே ஒருத்தர் தான் நல்லபடியா யோசிச்சுட்டு இருந்தாரு. சரியா? பிரான்சிஸ்கோ டூப்ளே வந்து அவரை பதவி விட்டு தூக்கும் போது அடுத்தடுத்த போர்கள் தூக்கு போயிட்டாங்க.
இல்லையா? அடுத்து உலகளாவிய இந்த 3 கர்நாடக போர், 3 கர்நாடிக் வார்ஸ் நடந்தது எப்படி? கர்நாடக போருங்கிறது ஆக்சுவலா இந்தியால நடந்த போர். ஆனா இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் நடந்த போர் அது, இல்லையா? அந்த 3 போர்லயுமே யார் தோத்து போயிருப்பா? இங்கிலீஷ் தான் ஜெயிச்சு போயிருக்கும், பிரான்ஸ் தோத்து போயிருக்கும். ஸோ ஃபைனலா பாரிஸ் உடன்படிக்கையுடன் இனிமேல் நீங்க கோட்டையே கட்டக்கூடாது, பாண்டிச்சேரியோட கம்முக்கமா உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு முடிச்சு விட்டாங்க. இவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? உலக அளவுலயும் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர்ல ஜெயிச்சதும் பிரிட்டன் தான். 7 ஆண்டு போர்ல ஜெயிச்சதும் பிரிட்டன் தான். ஓகேங்களா? சரி. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. ஸோ ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க நம்புறேன்.